இன்றைய 217வது நமது தகவல் அரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஸ்ட்ரோக் பக்கவாதம் பாரிசவாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான நோயை பற்றி அதன் காரணங்கள் அறிகுறிகள் எவ்வாறு அதற்கான சிகிச்சைகள் என்பதை பற்றி கதைப்பதற்காக எம்முடன் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் டாக்டர் ஆசைப்பிள்ளை அசோக்காந்தன். இவர் யாழ்ப்பாணத்தில் 13ஆம் பட்சத்தை சேர்ந்தவர். அங்கு கல்வி கற்று யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தை கல்வி கற்று பின்னர் பிரித்தானியாவுக்கு வந்து உயர்கல்வியையும் கற்று இப்பொழுது லூட்டனன்ட் அன்ஸ்டேபிள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டனாக கடந்த காலம் வேலை செய்து வருகின்றவர். அவர் இன்று இந்த வாரம் ஸ்ட்ரோக் அவேர்னஸ் வீக் என்றதால நாங்கள் ஸ்ட்ரோக்கை பற்றி இன்று கதைக்க வந்திருக்கின்றோம். ஸ்ட்ரோக்கால் கிட்டத்தட்ட 6 ஒருவருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருவதாகவும் அதில் வந்தவர்களில் 10% இறப்பு, இந்த இறப்புகளுக்கு 10%மானதற்கு காரணம் ஸ்ட்ரோக் என்றும் ஹார்ட் டிசீஸுக்கு அடுத்ததான இறப்புக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றான இந்த ஸ்ட்ரோக்கை அதை எவ்வாறு தடுக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. இதனால் வந்தவர்களில் கிட்டத்தட்ட 50% ஒரு வருடத்துக்கு இறப்பதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இந்த இவர்கள் வருவதனால் இறப்பு மட்டுமல்ல, இந்த இறப்பிலிருந்து தப்புவர்கள் பல நிரந்தர உடல் இயலாமை டிசேபிலிட்டிஸ்லையும் அவர்கள் வருவதனால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவதாக, உடல் உள்ள மன ரீதியாக பாதிக்கப்படுவதாகவும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நடந்திருக்கலாம். இதில் முக்கியமான காரணங்களான பிளட் ப்ரெஷர், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லுகின்ற இதயத்தில் இரகுலர் ஹார்ட் பீட், இதயத்தில் ஏற்படுகின்ற இந்த ஹார்ட் இரகுலராக அடிப்பதனால் வருகின்ற க்ளோட்டிங், அதுகளால் தான் முக்கியமாக ப்ரிவென்டபிள் ஆன இந்த டிசீஸை நாங்கள் இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இதை நாங்கள் உடனடியாக இந்த அறிகுறிகள் தெரிந்தவர்கள் உடனடியாக 999 ஊடாக ஆம்புலன்ஸ் ஊடாக வைத்தியசாலைக்கு சென்றால் இதை இந்த பாதிப்பிலிருந்து குறைக்கலாம். அதை பற்றி நாங்கள் டாக்டர் அசோக்காந்தனோட இன்று உரையாட இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர் அசோக்காந்தன். வணக்கம். வணக்கம் டாக்டர் புவிநாதன். வணக்கம். நன்றி. இன்று அறிவியல் தகவல் அரங்கத்தில் கலந்து கொள்வதற்கு மிகவும் நன்றி. நீங்கள் உங்கள் அனுபவங்கள் இதில் மிகவும் கூடுதலாக இருக்கின்றது எங்களை விட. நாங்கள் ஜெனரல் பிராக்டிஸாக, நீங்கள் இதிலே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கின்றீர்கள். ஒரு முக்கியமான வருத்தத்தை பார்த்து பலரை காத்திருப்பீர்கள். இதற்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இதோட உங்களுடைய உங்களுடைய ஸ்லைட் ஷேர் போன்ற நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸ்லைட்ஸ் தெரியுதா? ஸோ வணக்கம் எல்லாருக்கும். அந்த டாக்டர் புவிநாதன் சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்டாக லூட்டனன்ட் அன்ஸ்டேபிள் வேலை செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்து இப்படி வேறு தமிழாக்களை கூப்பிட்டு இதை பற்றிய நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு என்னை அனுமதித்ததுக்கு நன்றி. சரியான எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்படியான நிகழ்ச்சியில் பங்கு பற்றி என்று உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ட்ரோக்கை பற்றி காய்க்கிறேன்டா இப்போ ஒரு நாள் 2 நாள் உள்ள காய்க்கலாம். ஆனால் நான் யோசிச்சேன் வேண்டாம், அப்படி ஒரு டாக்டர் புவிநாதன் கேட்டபடியாக முதல்ல ஒரு கொஞ்சம் ஒரு சம்மரி மாதிரி என்னென்றா ஸ்ட்ரோக்குண்டா என்ன, அதன் அறிகுறிகள் என்ன, சிம்டம்ஸ் என்ன, ஸ்ட்ரோக் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி என்று டாக்டர் புவிநாதன் சொன்னார். வந்தோடனே என்னென்று அதை கண்டுபிடிக்கிறது, அடையாளம் காண்றது, அதுக்கு பிறகு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கோசஸ் என்ன ஸ்ட்ரோக்கு, அதுக்கு பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும் ரீஹபிலிட்டேஷன் ஒன்றும் கொடுக்குறாங்க. என்ன இது வந்து டிசேபிலிட்டியை கொண்டு போகிற ரீஹபிலிட்டி, அது என்ன மாதிரி நடக்குது ஹாஸ்பிட்டலில், மற்றது என்னென்று ப்ரிவென்ட் பண்ணுறோம். அதை பற்றி ஒரு சம்மரியாக ஒரு ஸ்லைட்ஸ் ஓவர்வியூ ஒன்று கொடுக்குறேன். அதுக்கு பிறகு
நீங்கள் உங்களுக்குரிய கேள்விகளை கேட்கலாம். அந்த மாதிரி டாக்டர் புவிநாதன் சொன்ன மாதிரி ஆம், நாங்களும் கலந்துரையில் ஆறலாம் என்ன மாதிரி கோர்சஸ் அதில் பற்றி உண்டு. ஸோ ஸ்ட்ரோக் கண்டா என்ன? ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் அட்டாக்ண்டா என்னென்று. அதுன்ற ஈக்குவல் தான் இது பிரெயின் அட்டாக். ஹார்ட்டில் என்னென்று ஹார்ட் அட்டாக் வருதோ அதே மாதிரி தான் பிரெயின் அட்டாக் வருது. என்ன நடக்குதுண்டா, பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் இல்லை, அதாவது நாடிகள் இல்லை, இரத்த கட்டிகள் அடைபடுறதால அந்த பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு பிளட் இல்லாம போகுது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிளட்டில் ஆக்சிஜன் அண்ட் குளுக்கோஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பிளட் அங்கே போயில இந்த பாட்டுக்கு அந்த பிரெயின் கிழங்கள் வந்து என்ன செய்யும், பிரெயின் செல் டை பண்ணும். அந்த பாதிப்பால் பிரெயின் ஒரு பகுதி டேமேஜ் பண்ணப்படுது. அதுதான் ஸ்ட்ரோக். அப்போ பிரெயின் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு எங்களோட பாடியின் எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு எங்களோட கை கால் மூவ் பண்ணுறதுக்கு பிரெயின் கண்ட்ரோல் தேவை. ஸ்பீச் பண்ணுறதுக்கு, நான் இப்போ கதைக்கிறதுக்கு பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுறது. நான் திங்க் பண்ணுறதுக்கு, அடுத்த என்ன மூவ் பண்ணுறது, திங்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிரெயின். உங்களுக்கு தெரியும், பிரெயின் இல்லாமல் ஒன்றுமே நடக்கல அப்படி. அப்போ பிளட் சப்ளை வந்து பிளட் குளட் அடைப்பட்டு குறைகள் அந்த இரத்த நாடிகளில் அந்த பிரெயினுக்கு பகுதிக்கு பிளட் போகாவிட்டால் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து சிம்டம் வரும். ஸோ நோய்க்குரிய அந்த ஸ்ட்ரோக் சிம்டம் அறிகுறிகள் வந்து எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் பண்ணப்பட்டில் இருக்குது. மிக்க உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பெரிய பிக் பார்ட் ஆஃப் த பிரெயின் இருக்குது. அதுக்கு கீழே இம்பார்ட்டன்ட் பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிற பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் பண்ணப்படுதோ அந்த பாட்டுக்குரிய சிம்டம் வந்து நோய் அறிகுறியாக வரும் ஸ்ட்ரோக்கில். சம்டைம் வந்து இந்த பிரெயின் டேமேஜ் வந்து ஸ்ட்ரோக்கால் வர்றது பெரிய லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், அது வந்து டெத்துக்கும் போகும். ஸோ இட்ஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி. அதான் நீங்கள் உண்மையாக தெரிய வேண்டியது. பட் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் அட்டாக்கு வர மாதிரி ஒரு பிரெயின் அட்டாக். நார்மலி இட் இஸ் டியூ டு த பிளட் கிளாட், அதாவது இரத்த கட்டிகள் போய் பிளட் கிளாட்ஸ்ன்னு சொல்கிறது. ஹார்ட் அட்டாக்கு மாற மாதிரி இது வந்து அங்கே ஹார்ட்டின் பிளட் வெசலில் போய் பாதிக்கும், இது வந்து பிரெயின் பிளட் வெசலில் பாதிக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இது உங்களுக்கு டாக்டர் பவிநாதன் சொல்கிற மாதிரி வேர்ல்டு வைட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் திங். 1 in 6 பீப்புள், 1 in எங்களில் 6 பேரில் ஒரு ஆளுக்கு உங்களோட லைஃப் டைமில் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ டோட்டலாக சொல்லணும் 15 மில்லியன் பீப்புள் வேர்ல்டு வைடாக ஸ்ட்ரோக்கால் அஃபெக்ட் பண்ணப்படணும். இந்த மலேரியா அல்லது ஹெச்ஐவி, டிபி எல்லாரும் வர டெத்தாலும் பார்க்க ஸ்ட்ரோக்கால் வர டெத் வந்து கூட. இது நான் வந்து குளோபலியாக வேர்ல்டு வைடாக சொல்கிறேன், யூகேக்கு மட்டுமன்று இல்லை இருக்குது. ஸோ இது இன்னொரு பாயிண்ட் வந்து எவ்ரி 6 செகண்ட்ஸ் ஸ்ட்ரோக் கில் பண்ணுது இந்த வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் அவ்வளவு இது ஒரு காமனான வருத்தம்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ யூகேயில் எவ்ரி 3 minutes ஸ்ட்ரோக்கால் பீப்புள் அஃபெக்ட் பண்ணப்படணும். அதோட இப்போ நீங்கள் டிசேபிலிட்டின்னு சொல்கிறது, இந்த அதாவது ஸ்ட்ரோக் அதால் பக்கவாதம் வந்து டிசேபிலிட்டி வர வந்து அடல்ட்ஸுக்கு வர லீடிங் கோஸ் வந்து ஸ்ட்ரோக் எவ்ரி யூகேலேயோ இல்லை வேர்ல்டு வைடாக. அதனால தான் இப்போ கூட என்ஹெச்எஸில் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டேபிலிட்டியாக ரீஹாபிலிட்டேஷன் செய்யும். அவன் வாழ்வாதாரம் ஆக்குபேஷன் எல்லாம் இழக்குது, அதுக்குரிய மணி அப்படின்னு சொல்லி. இப்போ டிசேபிலிட்டி அடல்ட் த லீடிங் கோஸ் ஆஃப் த டிசேபிலிட்டி வந்து ஸ்ட்ரோக் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோஸ் ஆஃப் த டெத் ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக் அண்ட் கேன்சர் ப்ராப்ளம். ஸோ இதை என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, இது வெரி காமன், அதே நேரத்தில் வந்து டேஞ்சரஸ் ஒரு டிசீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குது. நான் அதுக்குள்ள கூட போக விரும்பல. பட் கொமனாக வாரது வந்து 100 பேர் எடுத்தீங்கன்னா 85 ஆட்களுக்கு வாரது வந்து பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்னு சொல்கிறது. இங்கிலீஷ் சொன்னால் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்குன்னா என்ன? இந்த இந்த இரத்த நாடிகள், பிரெயினில் இருக்கிற இரத்த நாடிகளுக்குள்ள இந்த இரத்த கட்டிகள் போய் அடைக்கிறதால அந்த பார்ட் டேமேஜ் பண்ணப்படுது. நம்ம சொன்ன மாதிரி ப்ளீடிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது, இந்த இரத்த நாடிகள் வந்து பேர்ஸ்ட் பண்ணப்படுது. இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து அதால் வர ப்ளீடிங்கால் வர்றது, அந்த ப்ளீடிங் வந்து இந்த பிரெயினில் வர்றதால பிரெயின் செல்லு டேமேஜ் பண்ணப்படும். அதால் வர்றது இது சொல்கிறது ஹீமரேஜிக் ஸ்ட்ரோக் ஒரு ப்ளீடிங் ஸ்ட்ரோக். இது வந்து 100ல் 15 ஆட்களுக்கு தான் வரும். இது 85. ஸோ கொமனாக இருக்கிறது பிளட் கிளாட் ஸ்ட்ரோக் தான்.
இப்போ நீங்கள் ரெண்டாவது விதமாக கேட்கலாம், என்னென்று நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறது, பிளட் கிளாட்டா அல்லது ப்ளீடிங்காண்டு. அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்கிறது, எல்லா ஸ்ட்ரோக் பேஷண்ட், உங்களுக்கு ஸ்ட்ரோக் கொண்டு அடையாளம் வந்து நான் இப்ப திருப்பி வர ஸ்லைட்ஸ் சொல்லுவேன் என்னென்ன அறிகுறிகள்ண்டு. ஸ்ட்ரோக் கண்டு கண்டுபிடிச்ச உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் சிடி ஸ்கேன்னு சொல்லுவாங்க, சிடி ஸ்கேன் வித் ஹெட் அண்ட் அது செய்தால் எங்களுக்கு தெரியும் ப்ளீடிங் ஸ்ட்ரோக்குண்டா உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, அதில் தெரியும் ஒரு ஒயிட்டாக. பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்குண்டா சிடி ஸ்கேன் இமீடியட்லி நார்மலாக இருக்கலாம், அப்புறம் போக டேமேஜ் தெரிய வரும். ஸோ அந்த எங்களுக்கு ப்ளீடிங் ஸ்ட்ரோக்கா அல்லது பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்கான்றது தீர்மானிக்கிறது இந்த ஹாஸ்பிட்டலில் சிடி செய்வாங்க. அதுக்கு பிறகு தான் என்னென்ன ட்ரீட்மெண்ட், பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து வேறு, ப்ளீடிங்குக்கு வேறு. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இமீடியட்டாக போக வேண்டியது இந்த என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது மாதிரி டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி என்னென்று நாங்கள் ஸ்ட்ரோக்கை ஸ்பாட் பண்ணுறது, டயக்னோஸ் பண்ணுறது. இது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் என்ன டைம் கேட்டீங்க போய் உங்களோட வீட்டில் இருக்க ஆட்களோடையும் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டிவியில் ஃபாஸ்ட்னு சொல்லி. அது வந்து நான் இப்போ பி ஃபாஸ்ட்னு சொல்கிறேன், இதில் இருக்கிற ஃபாஸ்ட்டை தான் அதை சொல்லணும் எல்லாரும். இதில் F ஃபேஸில் அவை சிரிக்க சொல்லிங்கன்னா, சிமைல் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு பக்கத்தில் சிமெட்ரிக்கலாக இருக்கான், ஒரு பக்கத்தில் வாய் இழுபடுதான், வாய் அல்லது மவுத்துன்ற கோனர் வந்து இழுபட்ட இருக்காண்ட ஒரு ஏசிமெட்ரியாக இருந்தது. அது சடன்லியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, டிவி வாட்ச் பண்ணி கொண்டிருப்பார் அல்லது மேக்கிங் கப் ஆஃப் டீ, சடன்லி அவருக்கு ஃபேஸ் இழுத்துட்டு ஒரு பக்கத்தில், அது வந்து ஸ்ட்ரோக்குரிய அறிகுறி. பிறகு ஆம் வந்து வீக்காக இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்டா, சின்னத்தில் கொஞ்சம் மைல்டு வீக்னஸாக இருந்தால் தெரியாது, உடனே 2 கையையும் தூக்கி முன்னுக்கு பிடிக்க சொல்லி ஒரு கை ஆட்டோமேட்டிக்கலாக கீழே விழுதுண்டா, கோயிங் ட்ரூப்பிங் ஒன் சைட் அண்டா, தட் இஸ் அந்த ஆம் வீக். பிறகு ஸ்பீச், எஸ் ஃபார் ஸ்பீச். அந்த ஸ்பீச்சுக்கு நீங்கள் அவரை கதைக்க சொன்னீங்கண்டா, ஹலோ உங்களோட ஏஜ் என்ன அப்படி சொன்னால் அவர் ஸ்லர்ட்டாக கயப்பணும், அல்லது சில நேரத்தில் அவைக்கு வேர்ட் வராது. ஸோ அப்படி ஸ்லர்ட்டாக இருந்ததுண்டா, ஸோ ஃபேஸ், ஆர்ம், ஸ்பீச், த T இஸ் டைம் டு கால் 999. ஸோ திஸ் இஸ் த ஃபாஸ்ட் கம்பெனி. இது வந்து கனகாலமாக போயிட்டு டிவி, ரேடியோ, பேப்பர்ஸ் தெரியாது. ஸோ இப்படி ஒரு ஆளுக்கு நீங்கள் கண்டுனீங்கன்னா, ஸோ அவரால் உடனே டெலிஃபோன் எடுக்க இல்லாது, உடனே நீங்கள் கால் 999. அவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது மெடிக்கல் எமர்ஜென்சி, தே ஒன்ட் ஆஸ்க், உடனே இமீடியட்லாம் வரணும், அவன் கேட்டகரி ஒன்று இருக்குது, உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். தேர்ஸ் நோ, உடனே நீங்களே சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இப்போ ஸ்ட்ரோக் வந்திருக்கு, என்னென்னு கேட்பணும், உடனே சொல்லலாம் அவர் ஃபேஸ் இருந்தால் போல் வாயில் தொங்கிட்டுது, ஆம் வந்து தூக்கி பிடிக்க கீழே விழுக்கு, அவர் கேட்பணும் திருப்பி என்னென்று, ஸ்பீச்சும் சிலர்ட்டாக இருக்குது. ஸோ தட் வை இப்போ இதுதான் இந்த காமன். நம்ம இதில் வந்து ஃபேஸ்லேயும் ஆம்லேயும் ஸ்பீச்லேயும் வர சிம்டம் தான் இருக்குது. ஆனால் பிரெயினில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன இப்போ லெக்கில் வர வீக்னஸ் இருக்கலாம், ஐயில் ப்ராப்ளம் இருக்கலாம். அதால் சில நேரங்களில் சில சிம்டங்களை நாங்கள் விடுறோம். இப்போ வந்து புதுசாக உண்டு, இது வந்து திருப்பி NHSல இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும், இந்த அமெரிக்காவில் நம்ம இப்போ பி ஃபாஸ்ட்னு சொல்கிறது. சின்ன நேரத்தில் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து பேலன்ஸை பாதிக்கும். சில பேர் சொல்லுவாங்க இருந்தால் போல் அவருக்கு நடக்கலாம், வந்துட்டு அன்ஸ்டடி நடந்தோன்னே ட்ரங்க் பண்ணுற மாதிரி நடக்கிறாரு, விழுகிற மாதிரி இருந்தால் போல், இது திடீரெண்டு வரும். அப்படி பேலன்ஸ் வந்துண்டா, அல்லது டிசினஸ்ன்னு சொல்லுவேன், இருந்தால் போல் எனக்கு தலையை சுற்றுது, ரூம் எல்லாம் சுற்றுற மாதிரி திடீரெண்டு வந்து, அல்லது ஐ ப்ராப்ளம் லைக் விஷன் இருந்தால் போல், விஷன் கூட பிளட் விஷன் அல்லது டபுள் விஷன், எல்லாம் பார்க்குறது எல்லாம் ரெண்டாக தெரியுது, அல்லது ஒரு ஐயில் விஷன் லாஸ் பண்ணிட்டு, அது சொல்கிறது மோனோகுலர் விஷன் லாஸ். இப்படியான சைன் இருந்தாலும் ஸ்ட்ரோக்குரிய அறிகுறிகள். அதில் தான் நாங்கள் சொல்கிறாங்க, இப்போ முந்தி சொல்கிறது ஃபாஸ்ட் அண்டு இப்போ பி ஃபாஸ்ட். ஸோ இப்படி அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக கால் 999, அதான் முக்கியம். அடுத்தது டைம் இஸ் பிரெயின். டைம் இஸ் பிரெயின்ண்டா நான் சொன்ன மாதிரி ஒரு உதாரணம், இதில் கணக்கு இதில் உதாரணம் போட்டுக்கோங்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன்டா, 1 மினிட் நீங்கள் வந்து டிலே பண்ணால், 1 மினிட் டிலே இன் கெட்டிங் இன் டு த ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் ஸ்ட்ரோக், நீங்கள் 2 மில்லியன் நியூரோன்ஸ் இழக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நியூரோன்ஸ்ன்றது பிரெயினில் இருக்கிற செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணப்பட்டுரும், ஏன்னா பிளட் சப்ளை போவாங்க. அதால் கிட்டத்தட்ட நாங்கள் உங்களுக்கு அந்த பிளட் சொல்லுவேன், பிளட் கிளாட்டுக்கு எடுக்கிற இன்ஜெக்ஷன் கொடுக்குறது, அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு 60 மினிட்ஸுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிகவரி வந்து குட்.
ஸோ இந்த ஃபிகர் எல்லாத்தையுமே என்ன சொல்லுதுண்டா, டைம் இஸ் பிரைன். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டா நோ சான்ஸ் நீங்கள் இது இம்ப்ரூவ் பண்ணணும், வீட்டில் கொஞ்சம் இருந்து பார்ப்போம், அது கொஞ்சம் நேரத்தால் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கக்கூடாது. டைம் இஸ் பிரைன். தட்ஸ் வை தட் எல்லா இடங்கள்லையும் ஆம்புலன்ஸுக்கு தெரியும், உடனே ஸ்ட்ரோக் பண்ணோன்னா டைரெக்டாக கொண்டு வந்துடணும் ஸ்ட்ரோக் யூனிட்டுக்கு. ஸ்ட்ரோக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும், ஸ்ட்ரோக் டீம் போய் டிசைட் பண்ணும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்டை போடலாமா? ஓகே, இதில் நான் முந்தி சொன்னதை விட சில சிம்டம் என்னென்னா, இப்போ ஆம் மட்டும் இல்லை, லெக்லேயும் பெறலாம் வீக்னஸ். அதே நேரத்தில் சில நேரத்தில் சில பேர் சொல்லணும், எனக்கு ஒரு ஹை ஃபுல்லாக ஒரு ஆம் அல்லது கை அல்லது லெக் எல்லாம் விரைச்சி போச்சுட்டு நம்னஸ், அதுவும் ஒரு ஸ்ட்ரோக்குக்குரிய திடீரெண்டு வரும். இதெல்லாம் திடீரெண்டு வரும். நம்னஸ்ன்றா நாங்கள் உடனே கேட்குறது என்னென்று நம்னஸ்ன்னு தெரியுதுண்டா, இப்போ டென்டிஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மாதிரி இருக்கிறது அப்படியான நம்னஸாக இருக்கும். அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு ஐயில் விஷன் லொஸ்ஸாக போகலாம் சடலியாக, அல்லது டபுள் விஷன், பார்க்குற ரெண்டு விஷனாக தெரியும். பேலன்ஸ் இம்பேர்மெண்ட் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. சம்டைம் இந்த ஸ்பீச்சில் சிலர்ட்டும் இருக்கும், சில பேருக்கு இருந்தால் போல் என்னென்னு சொல்கிறான்டா, இப்போ அவைக்கு ரைட் வேர்ட்ஸ் தெரியுது அவருக்கு, ஆனால் வெளியில் எடுக்கலாமல் இருக்குது. இது மெடிக்கல் டேர்மில் சொல்கிறது எக்ஸ்பிரஸ் டிஸ்ஃபேசியான்ட்டு. அவைக்கு தெரியும் இது கப் தான் அல்லது டெலிஃபோன் உண்டு, ஒரு ஃபோன் உண்டு, ஆனால் வரமாட்டுது வெளியில் திடீரெண்டு இருக்கும். அப்படி வந்தாலும் சில பேருக்கு அந்த மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அவன் அவன் சென்டென்ஸ் ஒரு மீனிங், ஒரு ஜிபரி ஸ்பீச்னு சொல்லணும், அப்படி மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதுவும் சடன்லி வந்தேன்டா, பார்க்க கன்ஃபியூஷன் மாதிரி தெரியும். சடன்லி வந்தேன்னா நீங்கள் கால் 999 கால் பண்ணணும். இதெல்லாம் டியூ டு பிரெயின் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணுற அளவு ஆகிறது. அதான் இப்போ ஃபாஸ்ட் அண்டு ஃபேஸ் ஆர்ம் ஸ்பீச்சை விட பி ஃபாஸ்ட்ன்றதை நீங்கள் நேவில் வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல மதிப்பு. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கெல்லாம் போய் சொல்லலாம், ஒரு இந்தாப்பில் பேலன்ஸ் வந்துட்டேன்டா அல்லது உங்களுக்கு விஷன் ஒரு பக்கத்து ஆயில் லாஸ் பண்ணிச்சேன்டா, டபுள் விஷன்டா, உடனடியாக 999. இதெல்லாம் ஏனெண்டா இப்போ இது முந்தி சொல்கிறோம், இதை செரிப்ரோ வெசல் ஆக்சிடென்ட். ஏனெண்டா திடீரெண்டு வரும். ஒரு பக்கத்தில் நீங்கள் சும்மா வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க டிவியை, இந்தாப்பில் இந்த சிம்டம் வரப்போ. ஒரு பக்கத்தில் ப்ரிப்பேரிங் டீயை இருப்பீங்க, ஒரு நடந்து போய் கொண்டிருப்பீங்க, ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கீங்க, திடீரெண்டு வரும். ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாம் ஃபுல் நார்மலாக இருப்பீங்க, அதுதான் சொல்கிறோம் ஆக்சிடென்ட். ஸோ இட்ஸ் அ சடன் ஆன்செட். நாங்கள் சொல்கிறது இதில் சடன் ஆன்செட். ஸோ இந்த சிம்டம் எல்லாம் சடனாக வரும், அதான் முக்கியமான ஸ்ட்ரோக்கு. சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் அன்வெல்லாக இருந்தும் அதுக்குள்ளேயும் வரலாம். அப்போ எப்படியாவது சிம்டம் உங்களுக்கு காண்டிச்சேன்னா நீங்கள் 999 கால் பண்ணிடலாம். ஓகே, இன்னொரு இது பாட்டு இருக்கிறது சொல்கிறது டிஏஏ அல்லது மினி ஸ்ட்ரோக். டிஏன்னு சொல்கிறது டிரான்சியன் இஸ்கிமிக் அட்டாக். இதுவும் ஒரு மினி ஸ்ட்ரோக். அதாவது இந்த சிம்டம் வேறு இது. இப்போ நான் சொல்கிறோம் பிளட் கிளாட் போய் இரத்த கட்டிகள் போய் பிரெயின் வெசல்ஸில் அடைக்கப்பட்டு அந்த பிரெயின் செல்ஸ்கள் சில நேரத்தில் டை பண்ணலாம், சில விதத்தில் அதில் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கலாம். அப்படி வரைக்கும் இந்த வார சிம்டம் மினிட்ஸுக்கு தான் லாஸ் பண்ணும், அப்புறம் நார்மலாக வந்துடணும். இப்போ ஒரு சொல்லணும், இந்த போல் ஸ்பீச் வந்தது எனக்கு 10 நிமிஷத்துக்குள்ள ஓகேவா வந்துட்டு, வீக்னஸ் இருந்தது 10 நிமிஷத்துக்கு ஓகேவா வந்துட்டு. இதை சொல்கிறது மினி ஸ்ட்ரோக். இதையும் நாங்கள் இக்னோர் பண்ணி விடக்கூடாது. ஏனென்றால் இது வார்னிங், அடுத்தது ஒரு ஸ்ட்ரோக் வரப்போகுது, பெரிய ஸ்ட்ரோக் வரப்போகுன்றது வார்னிங். சின்ன இதில் இப்போ சில பேருக்கு நடந்து போயிருக்க செஸ்ட் பெயின் வரும், அப்புறம் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லணும். அது அங்கே அஞ்சைனான்னு சொல்கிறோம், அது வார்னிங். அதே மாதிரி இந்த மினி ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்குக்கான வார்னிங். ஸோ இது வந்தாலும் அகெயின் நீங்கள் கால் 999. அப்படியாவே வேற இல்லாத சொல்லிச்சினோம்னா உங்களோட ஜிபிட்ட போனால் ஜிபி இமீடியட் அப்பாயின்மெண்ட் வைக்கும். நீங்கள் சொல்லுவோம் இப்படி எனக்கு இப்படி வந்தது மினி ஸ்ட்ரோக் மாதிரி, அவள் இமீடியட் அப்பாயின்மெண்ட் வித்தின் 24 ஹவர்ஸில் ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்க்கும். எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அதை செய்யும். சில இதில் 1 or 2 days பிந்தலாம். நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா அவள் ஆஸ்பிரின்லாம் அந்த போகலாம். ஆனால் இதுதான் இந்த உண்மையான இது, வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்க்கும். அது மினி ஸ்ட்ரோக்காக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்குரிய சிம்டங்கள்லாம் சேம் தான். ஸ்பீச் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம், ஒரு பக்கத்தில் கை கால் வழங்காமல் போகலாம், ஃபேஸ் ட்ரூப் பண்ணியிருக்கலாம், ஒரு பக்கத்தில் ஐயில் விஷன் லாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு மினிட்ஸுக்கு தான் லாஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பேக் டு நார்மல். நீங்கள் எல்லாம் அப்படி இருந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடாது, நார்மல் என்று விடக்கூடாது, மினி ஸ்ட்ரோக். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஏன் இது வருதுன்ட்டு ஸ்ட்ரோக். அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் அட்டாக்கு வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குதோ அது எல்லாம் பிரெயினுக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நாங்கள் சொல்கிறது எல்டர் பிரதர் யங்கர் பிரதர்ன்ட்டு. இப்போ அது ஹார்ட் அட்டாக் எல்டர் பிரதர் யங்கர் பிரதர் மாதிரி. ஸோ மெயின் ரீசன் பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்கு காரணம் பிளட் வெசல்ஸ் இந்த இன்சைட்டில் இந்த ஃபேட்டி திங்கள் போய் படியுது. இது சொல்கிறது
மெடிக்கல் டேர்மில் அத்ரோஸ்கெலரோசிஸ். அதுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்கள் காரணம். இப்போ முதலாவது பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிளட் ப்ரெஷர். அதுதான் உண்மை. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கு எது இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் போகிற காரணி ரிஸ்க் போகிற ஸ்ட்ரோக்கு கண்டா மினி ஸ்ட்ரோக்கு கண்டாலும் பிளட் ப்ரெஷர். அதுதான் டாக்டர் புவினானு முதல் சொன்னவர். ரெண்டாவது ஸ்மோக்கிங். உங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கிங் வந்து லாட் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், ஸ்ட்ரோக் எல்லா இதுலையுமே ஸ்மோக்கிங். ஏன்னா ஸ்மோக்கிங்கில் இருக்க நிக்கோட்டின் போய் இந்த ஃபேட்டி இதுகளோட படிகிற சான்ஸை கூட்டுது, அதோட டேமேஜ் பண்ணுது பிளட் வெசல்ஸை. மூன்றாவது உங்களுக்கு தெரியும் வந்து இன்ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது. ப்ரீவியஸ் ஸ்லைட்டு போய்ட்டு இன்ஆக்டிவிட்டி. அடுத்தது வந்து எக்ஸசிவாக ஆல்கோஹால் எடுத்தாமல் அதில் வேறு உங்களுக்கு தெரியும். மற்றது ஒபிசிட்டி, வெயிட் கூடி இருக்கிறது. மற்றது வந்து இப்போ சில பேருக்கு இந்த ஹோமோன்ஸ் எடுக்கிற ஆட்களுக்கும் இப்போ கான்ட்ராசெப்டிவ் பில் அல்லது ஹெச்ஆர்டின்னு சொல்கிறது லேடிஸ் எடுக்க அவைக்கும் சான்ஸ் கூட. மற்றது டயபெட்டிஸ், அது ஒரு காரணம் எல்லாருக்கும். மற்றது ப்ரீவியஸாக ஸ்ட்ரோக் அல்லது டிஏ இருந்த ஆட்களுக்கும் திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து ஹார்ட் டிசீஸ் உள்ள ஆட்களுக்கு என்ன அதுக்கும் ரெஸ்பெக்ட் சேம். மற்றது ஏஜ், நீங்கள் கெட்டிங் ஏஜ் அல்லது சில சர்டின் ஜெனட்டிக் குரூப் ஆக்களுக்கு, இப்போ ஏசின் ஆக்களுக்கெல்லாம் கூட சான்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக் வர. அது வந்து எங்களால் தடுக்கல, அது ஜெனட்டிக் அல்லது கெட்டிங் ஏஜ் ஆல்சோ தடுக்கல. ஆனால் இந்த மற்றதெல்லாம் இந்த மோடிஃபைல் ரிஸ்பெக்ட்னு சொல்கிறது அதெல்லாம் நாங்கள் தடுக்கலாம். இந்த ரிஸ்பெக்டரை பற்றி மேலே பார்ப்போம். இன்னொரு அதை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக்கு சொல்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட். அது சொல்கிறது வந்து ஹார்ட் கண்டிஷன் சொல்கிறது வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ஸ். ஐ திங்க் இது இட்ஸ் நாட் இன் த பவர் பாயிண்ட் மூமெண்ட். ஸோ இந்த ஹார்ட் சம்டைம் என்ன செய்யணுமெண்டா இர்ரெகுலராக பீட் பண்ணும். ரெகுலருக்கு பதிலாக வந்து இர்ரெகுலராக பீட் பண்ணும். இந்த இர்ரெகுலர் பீட் பண்ணிக்க என்ன நடக்குமெண்டா இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் ரூமில் வந்து பிளட் ஸ்டேசிஸ் பண்ணும். ஏதாவது ரிதிமிக்காக பம்ப் பண்ணாமல் அப்படி ஸ்டேசிஸ் பண்ணுண்டா அதில் வந்து பிளட் கட்டிகள் ஃபார்ம் பண்ணுற சான்ஸ் கூட. அந்த பிளட் கட்டிகள் இந்த பிளட் வெசலுக்குள்ளால போய் இங்கே இருந்து போய் பிரெயினுக்குள்ளே போய் பிரெயின் பிளட் வெசலை பிளாக் பண்ணி ஸ்ட்ரோக் வரும். இது வந்து ஒரு பாரிய ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தலாம். பிகாஸ் இதால் வர ஸ்ட்ரோக்கில் நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம், பிக் ஸ்ட்ரோக்கில் இருக்கும். அப்படி என்னபடியாக இந்த பல்ஸில் இருந்து இப்படி என்னென்னு நீங்கள் சொல்லலாம். இந்த இர்ரெகுலர் பல்ஸுக்கு 30 விதமான ஆட்களுக்கு சிம்டம் இருக்காது. சில பேருக்கு பால்பிட்டேஷன் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். 30 விதமான ஆட்களுக்கு இருக்காது. நாங்கள் பல்ஸை செக் பண்ணோம் எவ்ரி டைம். இந்த ஜிபிஎலுக்கு டாக்டர் புவினாலும் தெரியும். எவ்ரி டைம் இந்த பீப்புள் வந்து ஜிபி சர்ஜரிக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தோட போய்க்கு தே ஹேவ் டு செக் த பல்ஸ். இந்த பல்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்தால் நாங்கள் இசிஜியை செய்து இந்த கண்டிஷனை கண்டுபிடிக்கலாம். இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சா இதுக்கு மெடிக்கேஷன் இருக்குது, நான் சொல்லுவேன். அதால் ஸ்ட்ரோக்கை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்போ திருப்பி நான் சொல்கிறேன், இந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் த பிக் ஸ்ட்ரோக். அது வந்து இப்போ ஏஜ் போக போக இந்த சான்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் ஹார்ட் கூட. மற்ற பிளட் ப்ரெஷர் ஆகளுக்கு இது கூட, ஆல்கஹால் எக்ஸஸ் எடுக்கிற ஆகளுக்கு கூட, டயபெட்டிஸ் அல்லது ஒபிசிட்டி ஆக்களுக்கு இது கூட. இப்போ சொல்லணும் யங் ஆக்களுக்கு சம் யங் ஆக்கள் வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறது, லாங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் செய்கிற ஆக்கள், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் ஆக்களுக்கும் இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் கூடன்னு சொல்லி இப்போ ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்திலும் லைஃப் ஸ்டைல்ஸ் தான் முக்கியம். ஸோ இது பிளட் ப்ரெஷரும் ஸ்மோக்கிங்கும் இந்த ஹார்ட் கண்டிஷனும் தான் இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு ஓகே, இதை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே நீங்கள் கேட்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்ன்ட்டு. இப்போ நான் சொல்கிறது வந்து ப்ளீடிங் ஸ்ட்ரோக் இல்லை, பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்கு தான். ப்ளீடிங் உங்களுக்கு கேட்டால் நான் அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன். பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்குக்கு நாங்கள் வந்து சிடி செய்து ப்ளீடிங் இல்லைன்னொன்னே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், சொல்கிறது கிளாட் பஸ்டிங் இன்ஜெக்ஷன். அந்த கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ணுறது, கரைக்கிறதுக்கு. இது சொல்கிறது மெடிக்கல் டேர்ம் த்ரோம்போலைசிஸ்ன்றது. இது வந்து எல்லாருக்கும் அங்கே டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட தொழில் வந்து ஸ்ட்ரோக் வந்தவையோட உடனே போவோம் என்றால் 4.5 ஹவர்ஸு கூட கொடுக்கும் இது டைம் கிரிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். 4.5க்கு ப்ரவ் போனால் இது கொடுக்க இயலாது. அதுதான் சொல்கிற டைம் இஸ் பிரைன், ஆம்புலன்ஸை கால் பண்ணுவோம். அந்த டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவேன். சில கண்டிஷன்களில் கொடுக்க இயலாது, பட் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவேன். ரெண்டாவது ஓகே இவருக்கு உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் தே ஆஸ்பிரின் கொடுக்கணும் ப்ரோ. அடுத்தது ஸ்ட்ரோக் யூனிட். இப்போ முந்தி ஸ்ட்ரோக் வந்தால்
20-30 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜென்ரல் வார்டில் கொண்டு எங்கேயாவது ஒரு மூலையெல்லாம் இருப்பணும். இப்போ வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரோக் ஜூனியர் ஸ்ட்ரோக் எல்லா பேஷண்ட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு பார்க்கணும். எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பணும், ஒக்குபேஷனல் தெரபிஸ் இருப்பணும், பிசியோதெரபிஸ் இருப்பணும், டயட்டிஷன், அப்படி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர் ஒன்று இருக்குது. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட் வந்து ஃபார் த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் இந்த குளட் வந்து அடைச்சிருக்கிற பிரைமரி குளட்டை கத்தீட்டர் விட்டு எடுப்பணும் வெளியில். இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் ஸ்டென்ட் செய்கிற மாதிரி குளோட் எடுக்கிற சொல்கிறது மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டோமி என்று குளோட்டை விட்டு எடுப்பணும். ஸோ இதெல்லாம் இந்த வித்தின் 12 ஹவர்ஸுக்குள்ளே செய்யும். இது 4.5 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ். அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்கிறது ஸ்ட்ரோக் வந்தோன்னே யூ மஸ்ட் கோ டு த ஹாஸ்பிட்டல் கோல் 999. ஓகே. ரெண்டாவது அடுத்தது இம்பார்ட்டன்ட் திங், இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த பிறகு நம்மளே சொன்ன மாதிரி த்ரோம்போலிசிஸ்ன்றது குளோட் பஸ்டிங் இன்ஜெக்ஷன், அது 4.5 ஹவர்ஸுக்குள்ளே கொடுக்கும். குளோட் ரிமூவ் பண்ணுறது தான் சொல்கிறது த்ரோம்பெக்டோமி என்று. அது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு ரேடியோலஜி செய்யணும், ஒரு வயர் விட்டு செய்கிறது. அதுவும் 12 to 24 ஹவர்ஸுக்குள்ளே செய்யும். இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு செய்வோம்னா எங்களோட லூட்டனில் நாங்கள் இது செய்கிற இல்லை, பட் நாங்கள் உடனே இதை ஐடென்டிஃபை பண்ணி ஆம்புலன்ஸில் சேரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம். இப்போ நோத்தி பார்க்கலையும் அப்படி தான், உடனே சேரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அனுப்பிடும். இப்போ சவுத்துலேருந்து போகிற ஆட்களுக்கு சில இடங்களில் கிங்ஸ் காலேஜில் இருக்குது. ஸோ உடனடியாக இதை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே அனுப்பிடுவோம். அடுத்தது ஆஸ்பிரின், அதுவும் ஒரு பிளட் தின்னிங் மெடிகேஷன். மற்றது ஸ்ட்ரோக் யூனிட், அதில் வந்து மெடிக்கல் போர்டு இல்லாமல் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை மட்டுமே வச்சு பார்ப்போம். நம்மளோடைய கூட நல்ல கேர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த டிசேபிலிட்டி டிபெண்டிங் அந்த டைப் ஆஃப் த ஸ்ட்ரோக் அல்லது இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் பண்ணப்பட்டதை பொறுத்து உங்களோட சிவியாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரோக்கை பொறுத்து ரீஹபிலிட்டேஷன் இருக்க போகுது. இந்த ரீஹபிலிட்டேஷன் பிரின்சிபல் என்னென்னா சொல்கிறோம் ரீவயரிங் அண்டு. இப்போ நார்மலாக ஒரு பிரெயின் செல்லேருந்து இன்னொரு பிரெயின் செல்லுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் இப்படி போகும். பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தோடனே இந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணோன்னே இந்த கனெக்ஷன் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ என்ன நடக்குது ரீஹபிலிட்டேஷன் என்னென்னா இந்த புது கனெக்ஷனோட வேறு சொல்கிறோம் ரீவயரிங். அந்த புது கனெக்ஷன் வந்த பிறகு இந்த உங்களோட ஃபங்க்ஷன்கள் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆமை தூக்கி இல்லாமல் இருக்குது ஸ்ட்ரோக்கு பிறகுண்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஆமை தூக்குறதுக்கு இந்த எக்ஸசைஸுக்கு இந்த சிக்னல் இந்த நியூ கனெக்ஷனை ஃபோம் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும், ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறோம் ரீவயரிங், மெடிக்கல் டேர்மில் சொல்கிறோம் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இந்த ரீஹபிலிட்டேஷன் என்னென்னா உடனடியாகவே செய்ய தொடங்கிடுவோம். இந்த பேஷண்ட் ஓகேண்டா ஸ்டேபிள்ண்டா 24 ஹவர்ஸுக்குள்ளே பிசியோதெரப்பி வந்துடும். உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க சார் ஸ்ட்ரோக் ஆயிருந்தேன்னா அடுத்த நாளே வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே வந்து பெட்டிலேருந்து சேருக்கு இருக்க பார்ப்போம், கொஞ்சமாக பெட்டில் இருக்க பார்த்து அப்படி அப்படியே தொடங்கிடும். ஸோ மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதான் முக்கியம். ஏனென்னா இந்த ரீவயரிங் நடக்கும். அது வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்றது அது தெரியாது. சில பேர் சொன்னாங்க 2 வீக்ஸுக்குள்ளே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா குட் சான்ஸ். 2 வீக்ஸுக்கு ப்ராப்ளம் அந்த டிசேபிலிட்டி இருந்தேன்டா கொஞ்சம் சான்ஸ் குறைவு. ஆனால் இது ரீஹபிலிட்டேஷன் வந்து தொடர்ந்து இருக்கும். இப்போ சின்ன பேருக்கு ரீஹபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பிறகு வீட்டிலையும் செய்ய சொல்லணும், அது தொடர்ந்து செய்யும். அது ஸ்பீச் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ப்ராப்ளம்ஸாக இதுக்கும் செய்யக்கூடிய அதுக்கு உங்களுக்கு எல்லா தெரப்பிஸும் இருக்கணும். அது ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் உண்டு. ஒரு ஸ்ட்ரோக் யூனிட்டை பார்ப்பீங்கன்னா பிசியோதெரப்பி இருக்கணும், பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குறதுக்கு. ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி இருக்கணும், ஸ்பீச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சோலோவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஒக்குபேஷனல் தெரப்பிஸ் இருக்கணும், சின்ன சின்ன வேலைகளை பிடிச்சி விட்டுறது, கிச்சனுக்குள்ள வேலை என்னென்று பழக்கிறது அப்படி இப்படின்னு. மற்றது டயட்டிஷன் இருக்கணும், டயட்டுகளை நியூட்ரிஷனை எப்படி கொடுக்குறான்ட்டு. மற்ற ஐயில் ப்ராப்ளம் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் இருக்கணும். அடுத்தது இது வந்து மூடையும் பாதிக்கலாம், அவங்களோட ஃபீலிங் திங்கிங் ஹவ் மூடு. அப்போ அதுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸும் இருக்கணும் அங்கே இருக்கிறது. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரோக் நர்சஸ் டாக்டர்ஸ். இப்போ இது வந்து ஒரு ஹோல் டீம் வந்து இருக்கும் ரீஹபிலிட்டேஷன் செய்கிறதுக்கு. இது இஸ் ஒன்லி டிசீஸில் வந்து இப்படி ஹோல் டீமே இருக்கிறது இந்த NHSலண்டா இந்த ஸ்ட்ரோக் கேர் தான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி ரீவயரிங். ஓகே என்னன்ட்டு இப்போ கணக்கு சொல்லலாம் ரீஹபிலிட்டேஷன். உண்மையாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுக்கோம்னா ஸ்ட்ரோக் அசோசியேஷன் வெப்சைட் இருக்குது, அதில் போனால் கிளியர் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ரீஹபிலிட்டேஷனை பற்றி. ஓகே நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு அது வந்து பிளட் கிளாட் ஸ்ட்ரோக்குன்னா நாங்கள் சில மெடிக்கேஷன் கொடுப்போம். இப்போ பிளேட்லெட் மெடிக்கேஷன் சொல்கிறோம், ஆஸ்பிரின் அந்த குளோப்ரிகள் உண்டு. ஏன்னா அது வந்து பிளட்டை வந்து தின் பண்ணி பிளட் கிளாட் ஃபோம்ன்றதை தடுக்கும். அப்போ அது வெரி இம்பார்ட்டன்ட். அது தொடங்குனா லைஃப் ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இந்த மெடிக்கேஷனில் கட்டாயம் இருக்கும் லைஃப் பூரா.
மற்றது கொலஸ்ட்ரால் இது மெடிகேஷன் கொடுப்போம். கொலஸ்ட்ராலை செக் பண்ணி இதில் இந்த ஸ்டாட்டின்னு சொல்கிறோம், அது கொடுப்போம். அது குரோயின் மட்டும் கொடுப்போம். பிளட் ப்ரெஷர் இருந்தால் பிளட் ப்ரெஷர் மெடிகேஷன் கொடுப்போம். டயபெட்டிக் இருந்தால் டயபெட்டிக் கண்ட்ரோல். மற்றது லைஃப் ஸ்டைல் மெசேஜ், அதை பற்றி கொஞ்சம் எனக்கு நான் சொல்லுவேன். ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த்தி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது வந்து இந்த படம் உங்களுக்கு கிளியராக சொல்லுது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே, பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் செய்ய இருக்குது, ஸ்மோக்கிங், அந்த டயட். இந்த 8 out of 10 stroke is preventable by controlling the 5 risk factors. இப்போ 10 டோட்டலாக இருக்கிற இதில் 8 ஸ்ட்ரோக் வந்து 10 பேரில் வந்து தடுக்கலாம். இந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவீங்கண்ணா. ஸோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு 2 செக் பண்ணி பார்க்கும். உங்களோட பிஎம்ஐ கூட இருந்தால் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யும். எக்ஸசைஸ்னு சொல்லிக்க ஈவன் சிம்பிள் வாக்கிங் இஸ் ஆல்சோ ஓகே. அண்ட் தென் கரண்ட் ஸ்மோக்கராக இருந்தால் கட்டாயம் கம்ப்ளீட்லியாக ஸ்டாப் பண்ணோம். மற்றது உங்களோட டயட்டில் வந்து ஹெல்த்தி டயட்டை பார்க்கணும். மற்றது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஆல்சோ எக்ஸசைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அகெயின் த சேம் திங். ஓகே, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் இந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டாப் ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ் அண்ட் ஆல்கஹால் வந்து எக்ஸசிவாக எடுக்காமல் ரெக்கமெண்டட் லெஸ்ஸாக எடுக்கும். ஆல்கஹால் எடுக்காமல் இல்லை, பட் அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரியும், இதில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 14 units per week, less than 14 units per week. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த யூனிட்ஸ் அதெல்லாம் என்னென்ன எவ்வளோன்றது போட்டிருக்கணும். பட் ஆல்கஹால் நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா ஆல்கஹாலை தொப்பரமாக எடுக்கணுன்னா ஆல்கஹாலால் கன ப்ராப்ளங்கள் வரும். பிளட் ப்ரெஷர் கூடலாம், அப்படி இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வரலாம், அப்படி கன கண்டிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு போடுவோம். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்லைட் சும்மா போட்டிருக்கேன்னா இந்த பிளட் ப்ரெஷர் இம்பார்ட்டண்ட்டாக காட்டுறதுக்காண்டி. ஸோ பிளட் ப்ரெஷர் இஸ் இப்போ உங்கள்கிட்ட அப்போ நான் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் இஸ் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஸ்ட்ரோக். அது பிளட் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், ப்ளீடிங் ஸ்ட்ரோக்கில் இருக்கலாம். அந்த ப்ளீடிங் ஸ்ட்ரோக் பர்ஸ்ட் பண்ணி வரதுக்கும் பிளட் ப்ரெஷர். இப்போ பிளட் ப்ரெஷர் ஆக்கள் மேக் ஷுர் யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் அண்டர் கண்ட்ரோல், 120/80. Up to 80% of the stroke may be preventable by controlling the stroke blood pressure. இன்னொரு ப்ராப்ளம் இருக்குன்னா 1 in 3 அந்த ப்ராப்ளம் ஆகளுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறது தெரியாது. அதுக்காண்டி தான் நீங்கள் ரெகுலராக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் ஜிபிட்ட, அல்லது நீங்கள் இப்போ நவடேஸ் ஹோம் மானிட்டரிங்னு இருக்குது, ஃபார்மசி வழியாக வேண்டி செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ஜஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஒன். அதில் வந்து பிளட் ப்ரெஷர் கூட இருந்தேன் டயரியா பண்ணிட்டு நீங்கள் ஜிபிட்ட போய் பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் எடுக்கலாம். என்னடா பிளட் ப்ரெஷர் 30% ஆகளுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு சிம்டமே இருக்காது, சில பேருக்கு தான் சிம்டமே இருக்கும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதால, எஸ்பெஷலி ஆஃப்டர் 50 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி கொண்டுறதால ஒரு 80% ஆஃப் த ஸ்ட்ரோக்கை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். அது பிளட் ப்ரெஷர் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் ப்ளீடிங்காக இருந்தால். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் உங்களுக்கு தெரியும். இது வந்து இவரான் அந்த பிரிட்டிஷ் பிசிஷியன் வந்து ஒரு ஸ்மோக்கிங்கில் ஸ்டடி செய்தவர் இந்த பாஸ்டில் 50 இயர்ஸ், டாக்டர் ரிச்சர்ட் டோலண்டு. இவர் தான் முதல்ல லிங்கை கண்டுபிடிச்சார், ஸ்மோக்கிங், கேன்சர், அந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் எல்லாம். ஸோ அது என்னதுக்கு நான் இதை போட்டேன்னா, ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அதர் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஸ்மோக்கிங் யாராவது ஸ்மோக் பண்ணிச்சுனோம்னா ஸ்ட்ரோக் வந்த அப்புறம் ஸ்ட்ரோக் வந்தாலும் ஸ்டாப் ஸ்மோக்கிங், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து எல்லா இடக்கும் டாக்டர் புவினா எனக்கு தெரியும், ஸ்மோக்கிங் ஸ்டாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்குது, என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் அதெல்லாம் இருக்குது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்மோக்கிங். ஈவன் சில பேர் சொன்னால் நான் 1 or 2 சிகரெட், அதுவும் குடிக்கக்கூடாது. ஒரு 1 or 2 ஆல்சோ லிங்க் டு ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்குக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டினாருண்டா 5 years டைம் ஆஃப்டர் 5 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு ஸ்ட்ரோக் வர்றது வந்து நான் ஸ்மோக்கருக்கு வரதுக்கு ஈக்குவல் அந்தபடியாக வராது. அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் 30 years ஸ்ட்ரோக் ஸ்மோக் பண்ணேன்னா அது இன்னும் இப்போ யோசனை நிப்பாட்டுறேன். இல்லை, நீங்கள் நிப்பாட்டினா இட்ஸ் பெனிஃபிட் இருக்குது, அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட் தந்ததுன்னா அது ரெகுலராக எடுக்கும். அதே நேரத்தில் கொலஸ்ட்ராலையும் போய் செக் பண்ணும். என்னென்னா குறிப்பிடப்பட்ட லெவலுக்கு கீழே இருந்தால் தான் அது ஒர்க் பண்ணும். இப்போ வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது அது 4க்கு கீழேயும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 1.4க்கு கீழேயும் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் டிசீஸோ வர்றது ப்ரிவென்ட் பண்ணப்படும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை மினி ஸ்ட்ரோக்கோ வந்திருந்தால் ஜிபிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் பிலோ 4 இருக்கா, எல்டிஎல் பிலோ 1.0 போயிருக்கா, இல்லாட்டா இந்த மெடிக்கேஷன் அதுக்கேற்ற மாதிரி கூட்டணும், குறைப்பணும், இல்லை அந்த மெடிக்கேஷனை கூப்பிடணும். எந்த கொலஸ்ட்ரால் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் ஃபேட்டு இதில் போய் இதில் படிகிறதால
பிளட் கிளாட் அதுகள் வந்து ஸ்ட்ரோக்கையும் அது ஹார்ட் அட்டாக்கையும் கொண்டு வாக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதான் இந்த இசிஜியில் சொன்ன இர்ரெகுலர் ஹார்ட் பீட், இப்படி தான் இந்த இசிஜி எடுத்துனமெண்டா இருக்கும். இர்ரெகுலராக அந்த ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக பிக் பண்ணுறால அதுக்கு இப்போ மெடிகேஷன் இருக்குது, பிளட் தின்னிங் மெடிகேஷன் உண்டு. அதில் இந்த பெயர்களை நான் சும்மா சொன்னேன் வந்து உங்களுக்கு. நெக்ஸ்ட் லைட். அந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டில் வந்து பிளட் வந்து இது ஹார்ட் இந்த ரூமுகளுக்குள்ள போன்ற வழியாக அது வந்து பிரெயினுக்கு போகும். அந்த கிளாட்டுகளை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கான இந்த டேப்லெட்ஸ் தான் இதில் இருக்குது. இது ஆஸ்பிரினும் பார்க்க சரியான மோ பவர்ஃபுல். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தேன்னா கட்டாயம் இந்த டேப்லெட்ஸில் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணும். போஃபரின் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியா இருக்குது அந்த போஃபரின் மாதிரி தான், பட் போஃபரின் பார்க்க இது பெட்டர். இந்த 4 வகையான டேப்லெட் இருக்குது, ஒரு பேர் இருக்குது, ரிவரோக்சோபேன், எடெக்சோபேன் அண்ட் அபிக்சோபேன் அண்ட் டபிகட்ரான். இதெல்லாம் இந்த பிளத்தை தின் பண்ணி கிளாட் ஃபார்ம் பண்ணுறது, ரத்த கட்டிகள் ஃபார்ம் பண்ணுறது தடுக்கும். இப் த இர்ரெகுலர் ஹார்ட் பீட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ற கண்டிஷன் இருந்தேன்டா என்ற நான் உங்களுக்கு சொன்னால் ஒரு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருந்தேன்டா ஸ்ட்ரோக் வர சான்ஸ் வந்து நார்மல் ஆக்களும் பார்க்க 5 டைம் கூட. அப்படி வந்தாலும் அது வந்து பெரிய பாரிய ஸ்ட்ரோக்காக தான் இருக்கும். ஒன்று டெத்துக்கு போகலாம் அல்லது பாரிய டிசேபிலிட்டியை கொண்டு வரும். அப்போ அப்படியான இந்த கண்டிஷனில் தடுக்கிறதுக்கு அதை கண்டுபிடிச்சி இந்த குளுசையை ஸ்டார்ட் பண்ணோம். இதை உடனே கண்டுபிடிச்சோன்னா ஜிபி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த குளுசையில். ஓகே, இதுதான் ஒரு சும்மா ஒரு சமரியாக சொன்னேன். இப்போ ஸ்ட்ரோக் பற்றி கேட்குறேன்னா நிறைய கதைக்கலாம், பட் இப்போ நான் இப்போ மெயினாக ஒரு சமரியாக சொல்கிறது வந்து ஸ்ட்ரோக்குண்டா என்ன, ஸ்ட்ரோக்குரிய சிம்டம்டா என்ன, அந்த அறிகுறிகள் என்ன, நீங்கள் என்னென்று அதை ரெக்கக்னைஸ் பண்ண வேணும், அடையாளம் காண்றான்ட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்கிறோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து வித்தின் ஒரு டைம் பீரியட்லாம் கொடுக்கலாம்ன்றபடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தெரியா வரும். மற்றது ஒரு சமரியாக ரீஹபிலிட்டேஷனை பற்றி சொன்னால், மற்றது ப்ரிவென்ஷன், அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னால். ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் மெயின்லி சொன்னான்டா உங்களோட ப்ளட் ப்ரெஷரும், ஸ்மோக்கிங்கும், உங்களோட டயட்டும், எக்ஸசைஸும், அதோட இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் கண்டிஷன் இருந்துன்னா அந்த டேப்லெட்டை பாவிக்கும் கட்டாயம். அதுக்கு நீங்கள் வந்து ஜிபிட்ட போய்க்கையோ அல்லது உங்களோட இதில் இந்த ஆப்பிள் வாட்ச் அதுலேயே பார்க்கலாம் அந்த ரிதம் ரெகுலராக இல்லையான்ட்டு. அல்லது நீங்கள் ஏதாவது டிஸ்னஸ் இல்லை பால்பிட்டேஷன், ஹார்ட் பீட்டிங் ஃபாஸ்ட் அப்படி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் இந்த இசிஜியை செய்து பார்க்கும். உண்மையான அது அசோக் காதன் டாக்டர் அசோக் மிகவும் திறமையாக கிளியராக சுருக்கமாக வழங்கப்படுத்தியிருக்கின்றார். ஸ்ட்ரோக் வந்தால் என்ன அறிகுறி, அதற்கான 80 விதமான ஸ்ட்ரோக் ப்ரிவென்டபிள் டிசீஸ், அதை எவ்வாறு அறிகுறிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அடையாளம் காணலாம், உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட வேணும் என்பதை பற்றி, அதை எதற்காக உடனடியாக கூப்பிட வேணும் என்பதை பற்றியும், எத்தனையோ ட்ரில்லியன் ஒரு நிமிடத்திலே அழிந்து போவதாக அந்த இதனையும் விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களோட கேள்விகள் இருந்தால் நீங்கள் இதில் சட்டிலே போடலாம், அல்லாட்டி கை வற்றி கேட்கலாம். இதில் ஒன்று கேட்கலாம், அது உங்களோட ஃபீல்டும் இல்லை. இந்த ஸ்ட்ரோக் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் மற்றவரை பார்க்குற கேரஸ் அலவன்ஸ் அதுகளை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லிடுமா? அது அது ஒன்று நாங்கள் சொல்கிறோம்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த ஒக்குபேஷனல் தெரப்பி சென்டருக்குன்னு தானே அவைகிட்ட கொடுக்க அவை தான் டீல் பண்ணுறது. ஆனால் கட்டாயம் அது இருக்குது. நீங்கள் வந்து என்ன செய்வோம்னா, உங்களுக்கு அந்த ஒக்குபேஷனல் தெரப்பி இந்த யூனிட்லேக்கு ஒக்குபேஷனல் தெரப்பியில் காதிச்சினோம்னா அவை வந்து ஸ்ட்ரோக் அசோசியேஷன் ஒரு குரூப் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஒரு சேரிட்டி உண்டு. அதுக்குள்ளே இருக்க ஆட்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக 24 ஹவர்ஸுக்குள்ளே ஃபோன் பண்ணி உங்களோட டிசேபிலிட்டி அலவன்ஸ் அதுகளை பற்றி கதைச்சி அவன் சோஷியல் ஒர்க்கரோட காய்ச்சி அது தங்களுக்குள்ள ஏற்பாடுகளை செய்து அவைக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களை உடனடியாக செய்ய வேண்டியது வந்து ஸ்ட்ரோக் அசோசியேஷன். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போனால் எனக்கு நம்பர் இல்லை, வெப்சைட்டில் போனால் ஸ்ட்ரோக் அசோசியேஷன் நம்பர் இருக்குது. அந்த நம்பரோட தொடர்பு பண்ணிச்சுன்னா உடனே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல சோஷியல் சர்வீஸ் இருக்கணுமோ அதை கூட கனெக்ட் பண்ணி அதற்குரிய இதை கொடுப்பணும். அல்லது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறிக்க, ரீஹாபிலிட்டேஷன் முடிஞ்சு வெளியேறிக்க இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லியிருக்கிறது அதில் இருக்கிறது, யாரோட கான்டாக்ட் பண்ணணும், டெத் இது டிசபிலிட்டி அலவன்ஸ் எடுக்கிறதுக்கு, மற்றது நீங்கள் வேலையிலேருந்து எவ்வளோ காலம் நிற்க போகிறீங்கன்னு அதுகளை சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் ஹெல்ப் இருக்குது. அது வந்து உங்களோட ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது ஆக்குபேஷனல் ஹெல்த். அப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரோக் அசோசியேஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அதை போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம். நல்லது. கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அல்லது சேட்டில் போடலாம்.
நான் அது வரைக்கும் தொடர்ந்து கேள்விகளை நான் உங்கள் சார்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அஹ், மற்ற இந்த கொலஸ்ட்ரால் முக்கியமான ஒரு காரணி என்று சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் முந்தி டோட்டல் கொலஸ்ட்ராலை தான் பார்க்குறோம். நாங்கள் ஃபைவுக்கு கீழே இருக்கணும்ன்ற மாதிரி அந்த கியூரிஸ்கில் நாங்கள் ப்ரிவென்ஷனுக்காக கியூரிஸ்க்கு ஸ்கோர் பண்ணி பார்க்குறோம் நாங்கள். அதே நேரம் இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கூடுதலாகவும் பார்க்குறார்கள். அது பிலோ 2.5 இருக்கணும்னு சொல்லி. ஆகவே இப்போ ஒரு ஆளுக்கு தனியாக டோட்டல் கொலஸ்ட்ரால் 5க்கு கீழே, மற்றது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 2.5க்கு மேலே இருந்தால் என்ன செய்கிறது? அதுக்கு நீங்கள் வந்து அதான் நீங்கள் சொன்னால் சரி. நான் ஹெச்டிஎல்னு சொல்கிறோம், இல்லை எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு பகுதி. அதாட்டும் கொலஸ்ட்ராலில் கணக்கான பார்ட்டிகல் இருக்குல்ல, எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் அந்த இந்த பிளாக்ன்னு சொல்கிறோம் தானே, இந்த பிளட் வெசலுக்குள்ளே போய் படியுது இந்த ஃபேட்டி இதுகள். அதில் இந்த இம்ப்ளமேஷனை உருவாக்கி அதை வீங்க வச்சு அந்த பிளட் வெசலை அடைக்க வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான், அந்த இம்ப்ளமேஷனுக்கு. அப்போ அதால தான் அந்த எல்டிஎல்ல டார்கெட் பண்ணினோம். அப்போ ஒரு ஆளுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் ஆகும், பட் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டாட்டின் கூட்டும். இப்போ ஒரு ஆளுக்கு 40 இருக்கிறாண்டா அது ஆட்டோமேட்டிக்காக 80 போய் அதை பிரிங் இட் 1.8 கொண்டு வரும். அப்படியும் ஸ்டாட்டினில் அதுக்கு செய்யலைன்னா வேறு வேறு மெடிகேஷன்ஸும் இருக்குது. நாங்கள் லிபிட் கிளினிக்னு சொல்லிட்டு போகலாம். ஏனெண்டா இந்த கொலஸ்ட்ரால் இஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக்கு. இப்போ இந்த எல்டிஎல்லை நாங்கள் கீழே கொண்டு வராமல் தொடர்ந்து அப்படியே இருந்தேன்னா மேலே, அது இன்னொரு ஸ்மால் ஸ்ட்ரோக்குக்கு காரணியாக இருக்கலாம். ஸோ அதை வெரி இம்பார்ட்டன்ட். பட் அடுத்த நெக்ஸ்ட் இது வந்து இப்போ 40 இருக்கிறாண்டா 80க்கு போவோம். அல்லது வேற ஒரு மெடிக்கல் ஐசிடிமா இப்போ கொடுக்கலாம், அல்லது இப்போ போம்பியோடிக் ஆசிட் இருக்குது, அல்லது இப்போ பிசிஎஸ்கே இன்ஹிபிட்டர்ஸ், வேறு வேறு புது மெடிக்கேஷன் இருக்குது கொலஸ்ட்ராலை இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கீழே கொண்டு வரதுக்கு. அப்போ என்ன முக்கியமாக உங்களுக்கு தெரியும் வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மேலே இருந்துண்டா, நீங்கள் ஸ்டாட்டின் எடுத்துருந்தும் மேலே இருந்துண்டா நீங்கள் ஜிபோட காய்ச்சி அதை மெசேஜை கொண்டு வரும். என்ன இப்போ என்ஹெச்எஸ் இங்கிலாந்து லாங் டேர்ம் பிளான் இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு, ஏபிசி என்று ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால். இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூண்டையும் நாங்கள் கொலஸ்ட்ராலை மூண்டையும் நாங்கள் ரெஸ்பெக்டரை கண்ட்ரோல் பண்ணோம்டா 10 years ட்ரையலில் 150,000 டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அதோட டிமென்சியாவையும் இருக்கலாம். ஏன்னா இதுகள் டிமென்சியாவுக்கும் ஒரு காரணி. ஸோ அதான் அந்த என்ஹெச்எஸ் லாங் டேர்ம் பிளான். ஸோ அதிலே ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த என்ஹெச்எஸ் இங்கிலாண்டும் இப்போ நிறைய நிறைய கைட்லைன்ஸ் போட்டிருக்கணும். இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணாவிட்ட என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கொண்டு இருக்கேன்னா நீங்கள் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த டேப்லெட் கொலஸ்ட்ராலை செக் பண்ணி அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து உங்களோட டார்கெட்டுக்குள்ள இல்லாவிட்டா நீங்கள் வந்து டாக்டர்ஸோட காய்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நான் இன்னும் கூட மெடிக்கேஷன் டோஸ் கூட எடுக்குமா இல்லை ஏதாவது ஆட் பண்ணுவோமான்றது. நீங்கள் அந்த சொன்னதில் இன்னொன்று ஆட் பண்ணலாம். இந்த என்ஹெச்எஸ் ஆப்பில் நீங்கள் உங்களோட கொலஸ்ட்ரால்களை வடிவாக கவனித்து கொள்ளலாம். டாக்டர்ஸ் பெருசாக கவனிக்காட்டிலும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை இன்னும் பெருசாக நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை பெருசாக கவனிக்காமல் இப்போவும் டோட்டல் கொலஸ்ட்ராலை பார்க்குறவருக்கான பேர் இருக்கிறார்கள். ஆகவே டாக்டர் அசோக் சொன்ன மாதிரி நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அல்லது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சில இடத்துல நான் ஹெச்டிஎல் தான் இருக்கும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பார்க்குறாங்க. அது என்னென்னா இப்போ நான் ஹெச்டிஎல் வந்து இப்போ ஃபாஸ்டிங் ஆச்சு, ஃபாஸ்டிங் இல்லாமல் செய்யலாமாண்டா நான் ஹெச்டிஎல் பார்க்குறது. ஆனால் நாங்கள் இப்போ ப்ரிஃபராக சொல்கிறது வந்து இப்படி ஃபாஸ்டிங்கில் போய் லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுங்க. அப்படி செய்தால் தான் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போடுவாங்க அந்த லேபில். ஸோ அதில் லிபிட் ப்ரொஃபைல் வந்து ஃபாஸ்டிங்கில் செய்தால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வரும். அதை தான் முக்கியமாக பார்க்கும். மற்ற இதில் ட்ரைக்ளிசரைட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. ட்ரைக்ளிசரைட் வந்து இப்போ எல்டிஎல் ட்ரைக்ளிசரைடும் ஒரு காரணி தான், எல்லாத்துக்கும் இதே சேம் மெக்கானிசம் தான். ஆனால் அந்த எல்டிஎல் தான் உள்ளதுக்குள்ள அந்த பொட்டன் ஒன். ட்ரைக்ளிசரைட்டும் கூட இருந்தேன்னா நீங்கள் வந்து அது இந்த ஹார்ட் வருத்தங்களோ இந்த பிளாக் வர்றது, இந்த பிளட் ரத்த கட்டிகளில் பிளட் கார்டு வர்றது, மற்றது ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ட்ரைக்ளிசரைட் வந்து சில பேருக்கு சில சர்டன் ஏசி நாட்களுக்கு அது கூட இருக்கும். இப்போ கொலஸ்ட்ரால் பார்க்க ட்ரைக்ளிசரைட் கூட இருக்குது. அது கூட இருந்தாலும் நீங்கள் அதை குறைக்கத்தான் வேணும். அதுக்கு ஸ்டாட்டின் மெடிக்கேஷன் எடுக்கணும். அதோட நீங்கள் சின்ன இதில் நீங்கள் வேறு நேம் அந்த ஃபைப்ரைட்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் என்ன ஃபைப்ரைட்ஸ் ஸ்டாட்டினால பெருசாக குறைக்க இல்லாது ஃபைப்ரைட்ஸ் குறைக்கலாம். ஆனால் அந்த ட்ரைக்ளிசரைட் வந்து இருக்குது, அந்த லிங்க் இருக்குது. ஆனால் அந்த எல்டிஎல் ஒப்படைக்க அது குறையும். ஆனால் அதுக்காண்டி ட்ரைக்ளிசரைட் கூட இருக்குது நாங்கள் விட்டுட்டு இருக்கீங்களேன்றது அதை குறைக்கத்தான். மற்றது நீங்கள் இந்த டாபிக்ஸ் தொடர்பில் சப்அராக்னாய்டு ஹெமரேஜ் எங்களோட
யங் கன பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைகள் கன பேர் எனக்கு தெரிய கன பேருக்கு இறப்பு நடந்திருக்கு சடனாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சப்பரக்னோயிட் ஓ, உண்மையா வந்து எங்களோட சப்பரக்கோட்டை வந்து ஸ்ட்ரோக்குக்குள்ள வாரையில் அண்டர்லைன் வந்து பட் அதை பற்றி நான் சொல்லலாம் என்னடா இப்போ நான் சொன்னேன் இப்போ 15% ஆட்களுக்கு இந்த பிளட் வெசல் வெடிச்சு வந்து ப்ளீடிங் வாரன்னு சொல்றது வந்து இன்சைட் த பிரெயினுக்குள்ள வர உள்ளுக்குள்ள இருக்கிற பிளட் வெசல் அது சொல்றது ஸ்பான்டேனியஸ் செரிப்ரல் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் அதுதான் சொல்றது ப்ளீடிங் ஸ்ட்ரோக். இப்போ நீங்கள் சொன்னது சாப்பிட்றதுன்றது வந்து இந்த பிரெயினில் உள்ளுக்குள்ளே வராது, அந்த கவரிங்குள்ளே வரும். அந்த பிரெயினை சுற்றி 2 கவர் இருக்குது தானே, அதில் அந்த ஒன்று பிரெயினோட ஒட்டி இருக்கும், அதுக்கு மேலே இருக்குதான் அந்த சப்பரைக்குள்ள. இப்போ அதுக்குள்ளே வர ப்ளீடிங் வந்து நார்மலாக வந்து திடீரென்று வருதுண்டா அது வந்து கூடுதலாக வந்து ஒரு யங் ஆக்களுக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு காரணி இருக்கும். இப்போ நாம அந்த பிளட் வெசல் வந்து டயலேட் பண்ணியிருக்கோம் சொல்கிறோம் அனிரூசம்னு சொல்லி மெடிக்கல் வேர்ட்டில் அது ஒரு ரப்ஷா பண்ணிச்சேன்னா அந்த ப்ளீடிங் வரும். அந்த ப்ளீடிங் ஒரு லைஃப் த்ரெட்டனிங். அது உடனே வந்து அந்த அனியூரிசத்தை கண்டுபிடிச்சி அந்த அனியூரிசத்தை ட்ரீட் பண்ண விட்டா சர்ஜிக்கலி ஆப்ரேட் பண்ணி அந்த அதில் கோயில் பண்ணலாம்னு சொல்கிறது, கோயில் பண்ணலாம் இல்லை அதை குளோட் பண்ணி விடலாம். அதை இமீடியட்டாக செய்யாவிட்டால் அது லைஃப் த்ரெட்டனிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க சாப்பாடு கொண்டு வரேன்னா இருந்தால் போல் அவைக்கு ஹெடேக் வரும். அந்த ஹெடேக் வந்து அவை சொல்லணும் தங்களோட வாழ்க்கையில் தே நெவர் ஹேட் லைக் திஸ். பின்னால் ஒரு பெட்டால் அடிக்கிற மாதிரி சிவியர் ஹெடேக் இருக்கும். அதுக்கு பிறகு வாமிட்டிங், அன்ஏபிள் டு சி த லைட் அண்ட் ஹர்ட்டிங். அப்படி வந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிடி ஸ்கேன் செய்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது சொல்கிறது சாப்பிட கிடைச்சோம். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இமீடியட்டாக நியூரோ சர்ஜிக்கல் சர்ஜரி அதுக்கு வந்து அவை அனுப்பணும், உடனே டயக்னோஸ் பண்ணப்படும். ஸோ அது வந்து இன்சைட் பிரெயினுக்குள்ளே வாரையில் அவுட் சைட்டு, ஆனால் ப்ளீடிங் அவுட் சைட்டாக வாரையில் பிரெயினில் போய் கம்ப்ரெஸ் பண்ணும். அதெல்லாம் அவைக்கு நியூரலாஜிக்கல் சிம்டம். இந்த போல் கோமாக்கும் போகலாம் ட்ரீட் பண்ண உடனே. நல்லது. நல்லது. அதானே அந்த டிசேபிலிட்டி கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் மாதிரி வரதுபடியா ஸ்ட்ரோக் மாதிரி வரும். இப்போ சின்னத்தில் ட்ரீட் பண்ணாலும் அந்த அனுரிசத்தை சின்னத்தில் டிலே வந்தேன்னா டிசேபிலிட்டி வந்தேன்னா அது அந்த டிசபிலிட்டி வெரி 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 சிவியர். ஏன்னா அவைக்கு உடம்பு கால் எல்லாம் வழங்காமல் இருக்கலாம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், கொக்னிஷன் அவன் மெமரியல் திங்கிங் எல்லாம் பாதிச்சிருக்கலாம். ஸோ அநேகமாக அப்படி பெருசாக வந்த ஆட்களுக்கு அவை வந்து பெட் ரிடன் அல்லது சேபண்டாக தான் இருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் உடனே இந்த ஹெடேக்கள் வந்து இப்படி இருந்ததுன்னா உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சஜஸ்ட் செய்தால் இந்த டிசேபிலிட்டியை குறைக்கலாம். இந்த ஒரு ப்ராப்ளம் டைம் இஸ் பிரைன். ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு ஐமிச்சமாக இருந்தோன்னா உடனடியாக மெனக்கடாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். கோல் 999 இல்லை சப்பரேக்கோட ஹிமரேஜாக இருந்தானே அல்லது நார்மல் பிளட் கிளாட் ப்ளீடிங் ஸ்ட்ரோக் அறிகுறியாக இருந்தானே. மற்றது இந்த ஸ்ட்ரோக் வந்தால் ரைட் சைடில் வந்தால் லெஃப்ட் சைட் வீக்னஸ், லெஃப்ட் சைட் பிரெயினை எஃபெக்ட் பண்ண ரைட் சைட் வீக்னஸ், அந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறேன்? நீங்கள் இப்போ லெஃப்ட் சைட் பிரெயினில் அந்த ப்ரோகாஸ் ஏரியாவில் ஸ்பீச் ஏரியாஸ் இருக்கிறதால அது கூடுதலான டேமேஜ் தருமா லெஃப்ட் சைட்? இப்போ நார்மலாக வந்து நீங்கள் சொன்னால் சரி. இப்போ நார்மலாக ஒரு ஆளுக்கு வந்து 2 ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் பிரெயின் இருக்குது, 2 லோப் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பிரெயின் தான் நான் சொல்கிற டொமினன்ட் இல்லை இருக்குது அநேகமான ஆட்களுக்கு. அது என்னென்னு செய்யணும், அதுதான் ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீச் அதில். அப்போ அந்த லெஃப்ட் சைடில் பிரெயின் ப்ராப்ளம் வர ஆட்களுக்கு எப்பயும் ஒரு லெஃப்டில் வந்து ரைட்லாம் வீக்னஸ் வேறு மாறி அப்படி தான் அந்த நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் வந்துண்டா ரைட் சைடில் வீக்னஸும் வரும், அந்த ஸ்பீச்சும் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி வர்றது வந்து கொஞ்சம் கூட சிவியராக இருக்கும். ஏன்னா ஸ்பீச் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, வீக்னஸ் வரும். ஆனால் ரைட் சைடும் சிவியராக இருக்கலாம், இல்லைன்ட்டு இல்லை, அதில் கொக்னிஷன் பாதிக்கப்படும் தவிர. ஆனால் அதோட நான் டொமினனோட ஒப்படைக்க லெஃப்ட் சைடில் வர்றது பிக் ஸ்ட்ரோக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஆக்களுக்கு லெஸ் தேன் 60 உள்ள ஆக்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துண்டா என்ன ப்ராப்ளம்ண்டா, வயசு போன ஆக்களும் பார்க்க யங் ஆக்களுக்கு இந்த பிரெயின் ஃபுல்லாக ஸ்கல்லோடு இருக்குது, என்ன ஃபுல் ஸ்ட்ரிங் பண்ணையில். அப்போ இந்த லெஃப்ட் சைடு இப்போ லெஃப்ட் டொமினன்ட்டில் டேமேஜ் வந்துண்டா பிக் ஸ்ட்ரோக் ஸ்வெல்லிங் வரும். அதனால் இந்த ரசாயன மாற்றங்கள் நடக்கிறதா ஸ்வெல்லிங் வரும். இப்போ ஸ்வெல்லிங் பண்ணோன்னா பேக்ட் ஸ்கல் தான், எங்களதெல்லாம் ஸ்கல் எல்லாம் போன். அப்போ இடம் இல்லை வீங்கிறதுக்கு. அப்போ என்ன செய்யணும்னா கீழே இருக்கிற பிரெயின் ஸ்டெம் அமர்த்தி கீழே கொண்டு போயிடும். கீழே போய் அந்த ஸ்பைனல் கோட்டுக்குள்ளே போய் பார்க்கும். அது டேஞ்சரஸ். அந்த பிரெயின் ஸ்டெம்லாம் அந்த எல்லா எங்களோட ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணுற சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை இறுக்கி பிடிச்சி அமர்த்தினோன்னா அது உள்ளுக்குள்ளே போனோன்னா உடனே அது கார்டியக் அரெஸ்ட்டாக போயிடும். இப்போ யங் ஸ்ட்ரோக் வந்து பெரிய வந்துண்டா யங் ஆக்களுக்கு நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் வெடி கவனமாக வச்சு பார்ப்போம். அந்த ஒப்சர்வேஷனை வெரிஃபைட் ஆகும், எஸ்பெஷலி இந்த டொமினன்ட் கெமிஸ்ட்ரி அதில் வந்துச்சுண்டா.
ஏனெண்டா அது சிவியராக வந்தேன்டா அவைக்கு டிசபிலிட்டி கூட இருக்கும்ன்றபடியாக இப்போ 60 வயசுக்கு கீழே பெரிய ஸ்ட்ரோக் வந்தேன்டா பெரிய ஒவ்வொரு மணித்தியாலும் அவன் நீரோ அப்சர்வேஷனை பார்த்துட்டு இருப்போம் வேண்டாம் அந்த ப்ரெஷர் கூடிச்சுன்னா உடனே நாங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் ஸ்கல்லை ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரெஷரை குறைக்கலாம் அதுக்காக சொல்கிறது ஹெமிக்ரோனியக்டோமின்ட்டு ஸோ அகெயின் அந்த டொமினன்ட் நான் டொமினன்ட் ஹெமிஸ்பியர் வந்து இம்பார்ட்டன்ட் இது லெஃப்ட் சைடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவுன்சிலர் குமார் சகாதேவன் நீங்கள் கையெழுத்திருந்தீர்கள். Thank you very much, Dr. Ashok. I had to congratulate you, Kumar, Councillor. நீங்கள் தான் எங்களோட பகுதியின் முதலாவது டெபுட்டி மேயராக அண்மையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். கங்க்ராச்சுலேஷன். நமது தமிழர் உதவி சேவையின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது நன்றி. டாக்டர் அசோக், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் நல்ல வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. எனக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் என்னென்னா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி கூட எம்ஃபசைஸ் பண்ணினீங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு குறைய இருக்கிற ஒரு ஆளுக்கும் 40 to 60 இயர்ஸ் உள்ள ஆளுக்கும் 60 to 70, 80 போகிற ஆட்களுக்கும் இந்த ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நீங்கள் ஜெனரலைஸ்டாக சொன்னீங்க. ஆனால் இன் ரியாலிட்டி அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை பற்றி ஒரு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி. நீங்க சொல்ற சரி, உண்மை. ஏனெண்டா இப்போ லெஸ் தேன் 50 இயர்ஸ் உள்ள ஆட்களுக்கு நார்மலா பிளட் ப்ரெஷர், டயபெட்டி அல்லது வேறு வருத்தங்கள் இருக்காது. இப்போ 50க்கு மேலே தான் போகும். ஆனால் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ we have seen several patients less than 50 blood pressure, diabetes, obesity எல்லாம் இருக்குது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக போகுது. இப்போ நாங்கள் சொல்கிற இந்த ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணது டுவோர்ட்ஸ் யங்கர் பாப்புலேஷன். ஏனென்றாவே செடென்டரி லைஃப், கார் அதுன்னு சொல்கிறால அந்த ஒபிசிட்டி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லி டயபெட்டிஸ் வந்து பிளட் ப்ரெஷர்லாம் வருது. அது வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட பெர்சன்டேஜுக்கு தான், எல்லாம் இருக்க மாட்டே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் யங் பேஷண்ட் 40 வயசுக்கு கீழே உள்ள ஆட்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்றும் இல்லைண்டா. பிளட் ப்ரெஷர் இல்லை, டயபெட்டிஸ் இல்லை, ஸ்மோக் பண்ணுற இல்லை, ஆல்கோஹால் எடுக்கிற இல்லை. ஆனால் ஸ்ட்ரோக் வருதுண்டா அதுக்கு சில வேறு காரணிகள் இருக்கலாம். அதில் ஒன்று வந்து சின்ன இதில் இந்த ஆர்ட்ரி, அந்த நெக்கில் இருக்கிற ஆர்ட்ரி வந்து பிரெயினுக்கு சப்ளை பண்ணுது. அந்த ஆர்ட்ரியில் சின்ன இதில் ஒரு ஸ்ப்ளிட் வரலாம் ஆர்ட்ரின்ற போலில், ஒரு டைசெக்ஷன். அப்படி வந்திருந்தாலும் அதுக்குள்ள கிளாட் ஃபார்ம் பண்ணி அங்கே பிரெயினுக்கு போகும். அது ஒரு டைசெக்ஷன். அப்போ இந்த 40-30 வயசில் பெரிய ஸ்ட்ரோக் வராங்களுக்கு நாங்கள் உடனே இதில் ஒரு இமேஜிங் செய்வோம் பார்க்குறதுக்கு அந்த ஸ்ப்ளிட் இருக்காண்டு. சின்ன நேரத்தில் இந்த ஹார்ட்டில் வந்து சில கன்ஜெனிட்டலாம் ப்ராப்ளம் இருக்கலாம். அது சொல்கிறது ஹோல் இன் த ஹார்ட்டுண்டு. அந்த 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 ப்ராப்ளத்தாலேயும் சின்ன நேரத்தில் குளாட் ஒரு பக்கத்துலேருந்து மற்ற பக்கத்துக்கு போவோம். இந்த வெயின்ஸ் பக்கத்தில் இருக்கிற குளாட் வந்து க்ராஸ் பண்ணி போவோம் குளாட். அப்போ நாங்கள் ஹார்ட் ஸ்கேன் எல்லாம் செய்து பார்ப்போம். சில பேருக்கு இந்த டெண்டன்சி நேச்சுரல் வந்து இன்ஹெரிட்டட் டெண்டன்சி டு ஃபார்ம் கிளாட் இன் த பிளட். அப்போ சில சர்டின் பிளட் டெஸ்ட்கள் செய்து பார்ப்போம் அந்த இதை கிளாட் ஃபார்ம்ன்ற டெண்டன்சி இருக்காண்டு. இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த யங் ஸ்ட்ரோக் ஆக்களுக்கு சொல்கிறோம் யங் ஸ்ட்ரோக் ஸ்க்ரீனிங் அது டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்னது சரி. ஆனால் அது 40 வயசு அல்லது 30 வயசு பிளட் ப்ரெஷர் இல்லாத. ஆனால் சின்னத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 வயசில் இந்த ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வர தோங்குது. இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ என்ன ஸ்ட்ரோக் பேஷண்டாக பார்க்குறோடியா, அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா. இப்போ நீங்கள் சில ஏரியாவில் வந்து வெல் கண்ட்ரோல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் சில ஏரியாவில் இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து நான் வேலை செய்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா 40-50 வயசுலேயே ஆக்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் லெஸ் தேன் 40 ஆக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர் வேறு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டைசெக்ஷனோ அல்லது ஹோல் இன் த ஹார்ட்டோ அல்லது டெண்டன்சி டு கிளாட் ஃபார்மேஷன், அப்போ அதுகளுக்காண்டி நாங்கள் செக் பண்ணுவோம். அதில் கண்டுபிடிச்சா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை என்ன டிடெக்ட் பண்ணலாம்? அது வந்து இப்போ நீங்கள் இப்போ காமனாக எல்லாரையும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த பிளட் வெசல்ஸில் வந்து இந்த ஃபேட்டி ஸ்டிக் மாதிரி படியிறது தானே, அது சொல்கிறது மெடிக்கல் டேர்ம் அத்ரோஸ்கலரோசிஸ். அதுக்கு தான் இப்போ எல்லா காரணிகளும் இருக்குது. பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஸ்மோக்கி அதெல்லாம் கூட்டும். ஆனால் அது உண்மையாகவே ஜெனட்டிக்காகவே நீங்கள் ஸ்மோக்கராக இல்லாவிட்டாலும் பிளட் ப்ரெஷராக இல்லாமல் டயபெட்டிக்காக இல்லாவிட்டாலும் 30 இயர்ஸ்லேயே வர தொடங்கிடும் எல்லாருக்கும். அப்புறம் 30 இயர்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த பிளட். ஓகே, அதுகளை தடுக்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஆரம்பத்திலே இருந்து எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கும்,
ஸ்மோக் பண்ணக்கூடாது, ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணோம், டயபெட்டிஸ் செக் பண்ணோம். ஆனால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் நார்மலாக ஸ்க்ரீன் பண்ணுறே இல்லை. இப்போ டைசெக்ஷனையோ அல்லது ஹார்ட்டில் இந்த ஹோல் இருக்கு. பிகாஸ் இப்போ ஹோல் இந்த ஹார்ட் வந்து அப்படி சொல்கிறது பேட்டன் ஃபோராமன் ஓவலேண்டு அது பார்த்தீங்கன்னா அது காமன் 100 பேர் எடுத்தால் 25 பேருக்கு இருக்கு. ஆனால் அது எப்போ நாங்கள் செக் பண்ணுவோம்னா ஸ்ட்ரோக் வரைக்கும் அதை செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு அந்த ஆர்ட்ரியில் ஸ்ப்ளிட் வந்தால் ஸ்ட்ரோக் வரும் வேண்டாம். ஆனால் சின்னத்தில் அவருக்கு அறிகுறி இருக்கும். சின்னத்தில் நெக் பெயின் இருக்கும், ஹெடேக் வரும். அப்படி ஒரு திடீரென்று ஒரு ஆளுக்கு நெக் பெயின் ஒரு ஹெடேக் ஒரு ஒன் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஸ்ட்ரோக் மாதிரி வந்ததுனாலும் உடனே ஸ்ட்ரோக்கு போகும். அது யங் ஆக்கள் அவருக்கு அவர் சொல்லுவோம் எனக்கு ப்ளட் ப்ரெஷரே இல்லை, நார்மல், டயபெட்டிஸே இல்லை, நார்மல், ஸ்மோக் பண்ணுற இல்லை, ஆனால் எனக்கு இருந்தால் போல இப்படி வந்தால் உடனே அது வந்து இப்படியா இருக்கலாம்னு பார்ப்போம். அது வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம் இல்லை, அது வந்து ஸ்ட்ரோக் அது வந்த அப்புறம் ஸ்க்ரீன் பார்ப்போம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கையெழுத்திட்டு கேட்கலாம், அல்லாட்டில் சேட்டில் போடலாம். மதினி குமார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். நான் மேபி ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் த ரைட் கொஸ்டின். ஆனால் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்களோட இது வெயின்ஸில் அது எல்லாத்துலேயும் இந்த ஆல்ரெடி இப்போ எங்களோட வயசுக்கு எல்லாம் இந்த செடிமெண்ட்ஸ் மாதிரியே இருக்குமாக்கும். அப்போ இந்த டேப்லெட்கள் அது இந்த எங்களோட இந்த டயபெட்டிக் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இந்த டேப்லெட்டுகள் அது என்ன செய்யும்? அதுகள் வந்து என்ன செய்யணும், இப்போ டயபெட்டிக்ஸில் வந்து நீங்கள் குளுக்கோஸை குறைக்கிறீங்க, என்ன டயபெட்டிக் மெடிக்கேஷன் போடுறால இப்போ அந்த குளுக்கோஸ்கள் வந்து அந்த 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 செடிமெண்ட்டுகளில் போய் படிஞ்சு வேறு விதமாக படிஞ்சு அதெல்லாம் கூட்டும். அப்போ குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறால அதை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க அந்த படிவுகளை. ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் ஸ்ட்ரெயினை கூட்டி டேமேஜ் பண்ணும் இன்டர்னலியாக. அப்போ இந்த பிளாக் போன் பண்ணுறதும் கூட இந்த செடிமெண்ட் போன் பண்ணுறோம் அதையும் குறைக்கும். இப்போ பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதா குறைக்கலாம். பட் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா அந்த நிக்கோட்டின் போய் அதெல்லாம் கூட வேண்டும், அப்போ அதை குறைக்கலாம். பட் ஆல்கஹால் கூட எடுத்தாலும் அது பிளட் ப்ரெஷர் கூட்டி அந்த பிளட் வெசல் டேமேஜ் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன டயபெட்டிக் மெடிக்கேஷன் எடுக்கிறீங்கோ, பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் எடுக்கிறீங்கோ, அல்லது ஸ்டாப் ஸ்மோக்கிங்கோ, ஆல்கஹாலை குறைக்கிறீங்கோ, அல்லது எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கிறீங்கோ, எல்லாம் வந்து இந்த செடிமெண்ட்டை குறைக்கும். அது ரிமூவ் பண்ணுமா? ரிமூவ் பண்ணாலும் அது படிகிறத குறைக்கும். இப்போ வந்து இது ஒரு மெஷின், எங்களோட பாடி வந்து ஒரு மெஷின் மாதிரி சரியான. அது பிறந்ததுல இருந்து நாங்கள் இறக்க மாட்டோம் ஒரு மெஷின், அது இயங்கி கொண்டிருக்கு கெமிக்கல்ஸால். இப்போ 30 வயசுல இருந்து நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த இது படிவு தொடங்கிடும். ஓகே, நீங்கள் ஸ்மோக் பண்ண அவுட்டாவோ அது ஏன்டா அந்த ஸ்ட்ரெயினால் எல்லாம் ஆற்றி இயங்கி கொண்டிருக்கு இன்ஜின் மாதிரி. அந்த படிவு வந்து சில பேருக்கு கூட படியும் நீங்கள் ஸ்மோக் பண்ணிக்கணும், சில பேருக்கு கூட படியும் நீங்கள் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண விட்டீங்கன்னா டயபெட்டிஸ் கூட இருந்தால் கூட படியும். சில பேருக்கு இந்த ஜெனட்டிக்காகவே இந்த படிவு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த மெடிக்கேஷனை போகிறாலும் இந்த படிவை குறைப்பீங்க ஒழிய கம்ப்ளீட்லி டிசால்வ் பண்ண மாட்டீங்க, குறைச்சுன்னு. டேப்லெட் போடுற டைமிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? எப்போ போடணும்? அது நீங்கள் என்ன டேப்லெட்டும் அந்த டைமில் தான் போடும். அப்படி இல்லைன்னு நீங்கள் உங்களுக்கு போடலான்னு போச்சேன்னா நீங்கள் மிஸ் பண்ணிச்சேன்னா அப்புறம் திருப்பி போடலாம். பட் எல்லாம் டைமிங் எல்லாம் வளமையாக டயபெட்டிக் மெடிக்கேஷன் ப்ளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் அந்த டைமிங் தான் போடும். இப்போ மார்னிங் போடுறீங்கன்னா மார்னிங் தான் போடும். ஒரே டைம்லேயே நடனம் போடணும், அதே சொல்கிறீங்க? ஒரேல போட வேணும். அப்படி உங்களுக்கு போட வசதி இல்லை, அப்படி நீங்கள் மறந்து போட்டிங்கோ அல்லது ஒரு எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கன்னா அந்த மோசம் மிஸ் பண்ணிவிட்டு மற்றதுக்கு போகலாம். அதால் பெருசாக உங்களுக்கு மாற்றங்கள் வராது. கட்டாயம் ஒரு டோஸோ 2 டோஸோ மிஸ் பண்ணிட்டாங்க பெரிய மாற்றங்கள் வராது. ஸ்டாட்டின் போடுறது என்ன பயம், கொஞ்சம் மார்னிங் எல்லாம் முந்தி வந்து எடுக்கிறேன். அதை சொல்கிறது மீடியா வந்து ஸ்கேவ் பண்ணது ஆக்கலேருந்து. இப்போ நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டின் ஒரு மினி ஸ்ட்ரோக்கோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஸ்ட்ரோக்கோ வந்துருந்து உங்களோட கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கோமெண்டா 100% நீங்கள் ஸ்டாட்டின் எடுத்தே ஆகணும். ஓகே, அது வந்து அதால் வர பெனிஃபிட்ஸ் வந்து ரிஸ்கிலும் குறைவு. இப்போ சில பேர் சொல்கிற டயபெட்டிக் வேறுமாண்டு அந்த ரிஸ்க் அதெல்லாம் சரியான குறைவு. இப்போ ஒரு ஆளுக்கு ப்ரீ டயபெட்டிஸாக இருக்கிறார், அவருக்கு ஒரு மினி ஸ்ட்ரோக் வந்துட்டால் கட்டாயம் ஸ்டார்டிங் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த டயபெட்டிக்கை கவனமாக பார்த்து கொண்டு இருக்கணும் அவருக்கு வருதா இல்லையாண்டு. அப்படி வர அந்த டயபெட்டிக் ஸ்டார்டினால் வர டயபெட்டிக் எல்லாம் வெரி 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 லெஸ். இப்போ நாங்கள் ஒரு மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ் இருக்குன்னு. நாங்கள் வந்து ஒரு மெடிசனை ஒரு ஆளுக்கு கொடுக்குறதால பெனிஃபிட்ஸ் வருதா அல்லது ஹார்ம் வருதான்னு பார்ப்போம். அந்த பேலன்ஸில் வந்து பெனிஃபிட்ஸ் கூடண்டா நாங்கள் கொடுப்போம். எந்த ஒரு பேராசிட்டமால்லையும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது, அதுக்கான பேராசிட்டமால் நாங்கள் எடுக்காமல் இல்லை.
அப்போ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்டட்டின் எடுக்கிறதால எனக்கு ஹார்ட் அட்டாக் வாரதோ மினி ஸ்ட்ரோக் வாரதோ ஸ்ட்ரோக் வாரதோ குறையுது. அதால நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் கட்டாயம் எடுக்க வேணும். ஓரல் கண்ட்ராசெப்டிவ் பில் ஹெச்ஆர்டியை பற்றியும் தொட்டு போயிருந்தீர்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அது வந்து இப்போ மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட ஒப்படைக்கு இப்போ ஸ்மோக்கிங் பிளட் ப்ரெஷர் ஒப்படைக்கு அதுன்ற ரிஸ்க் வந்து சரியான குறைவு. ஆனால் அது எடுக்கிற ஆட்களுக்கு இப்போ யங் உமன் ஆட்களுக்கு இப்போ ஓரல் கண்ட்ராசெப்டிவில் கனகாலம் கம்பைன்டு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெக்ஷன் போது ரெண்டு அல்லது ஹெச்ஆர்டியில் இப்போ மெனோபாஸில் இருந்து கனகாலமாக இருந்துனோம்னா அவைக்கு வார அந்த த்ரோம்போட்டிக் ரிஸ்க் வந்து கூட மெட்டாக்களும் பார்க்க, எஸ்பெஷலி அவைக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தது, டயபெட்டிக் ஸ்மோக்கிங் இருந்தால் இன்னும் கூட. அப்போ அதான் சொல்கிறவை வந்து அதில் எடுக்கிற ஆட்களுக்கு ஸ்ட்ரோக்கோ அல்லது மினி ஸ்ட்ரோக்கோ வந்துண்டா அவன் வந்து அதை நிப்பாட்ட வேணும், அதை வேறு ஆல்டர்னேட்டிவாக பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த கம்பேர் வித் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஸ்மோக்கிங் அல்லது பிளட் ப்ரெஷர் வந்து லெஸ். ஆனால் இஸ் எ லிங்க், டெஃபினெட்லி இஸ் எ லிங்க். அப்போ அப்படி ஒரு ஆள் எடுக்கிற ஆளுகளுக்கு மினி ஸ்ட்ரோக் வந்துண்டா அல்லது அவர் எடுக்கிற ஆளுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துண்டா அல்லது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக் இருந்துட்டா அவர் வந்து திங்க் பண்ணோம் அது எனக்கு தேவையா அல்லது வேறு ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாமான்னு ஜிபியோட வைக்கும். கம்பைன் பின்ல தான் அந்த ரிஸ்க் இருக்கு, மினி பில்லில் ரிஸ்க் இருக்கு. மினி பில்லில் இல்லை. அப்படியான ஆட்கள் மினி பில்ல எடுக்கலாம். வேற இந்த மைக்ரைனும் சிலவள ஸ்ட்ரோக் மாதிரியான சிம்டம்ஸ், டிஏஏ மாதிரியான சிம்டம்ஸ் சார்தானே. அப்போ இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாளும் மினி ஸ்ட்ரோக் கிளினிக் சேர்றாங்க 5-7 நாளும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஏ அந்த கிளினிக்கில் வர ரிஃபரலில் ஒரு 50% டிஏ இல்லை. மினி சொல்கிறது மிமிக் பண்ணுறது டிஏ மாதிரி. அதில் நீங்கள் சொன்ன மைக்ரைன் தான் கூட. மைக்ரைன் பில் ஆக்களுக்கு சின்ன இதில் ஆக்களுக்கு சின்ன ஓரா சிம்டம் இருக்குது. அவை இருந்தால் போல் விஷுவல் லாஸில் வருவனாம அல்லது இந்த சிக்லெக் லைன் ஒரு ஃப்ளட்டரிங் லைன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், அல்லது இதில் பின்சன் நீடில் மாதிரி வரும், கதைக்கெல்லாம் வந்து அப்புறம் ஹெடேக் வரும். இதை சொல்கிறது ஓரா சிம்டம் மைக்ரைனால் வர்றது. அது வந்து டிஏஏ மாதிரி மிமிக் பண்ணும். ஸோ அப்படி மிமிக் பண்ணிக்க அது வந்து ஸ்பெஷலி இந்த யங் ஆக்கள் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள ஆக்கள் யங் ஆக்கள் வரலாம், ஸ்ட்ரெஸ் கூடிய அதில் வரைக்க அல்லது மைக்ரைன் இருந்தண்டா முந்தி இந்த வரைகள் அப்படி வந்தாலும் அது மிமிக் பண்ணிச்சுண்டா ஸ்பீச் டிஃபிகல்ட்டி அல்லது திங்கிங் ப்ராசஸை மிமிக் பண்ணி அல்லது விஷனில் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைமாக வரைக்கும் யூனிட் கோ டு த டாக்டர் வந்து எங்கள்கிட்ட வரலாம். நாங்கள் அதை இப்போ திருப்பி ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் செய்து அதில் மினி ஸ்ட்ரோக் ஒன்றும் இல்லை, அப்படி இந்த ஹிஸ்ட்ரியில் மினி ஸ்ட்ரோக் மாதிரி தெரியலைன்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவோம் கிளினிலேருந்து. அப்படி நீங்கள் ஐமிச்சமாக இருந்தேன்னா இப்போ ஒரு ஆளுக்கு 3-2 ஸ்லர்ட் ஸ்பீச் மாதிரி வந்து அல்லது பின்சன் நீடில் இந்த அவ்வளோ ஹெடேக் அண்ட் வாமிட்டிங் வந்துன்னு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் மினி ஸ்ட்ரோக் கிளினிக்கு வரலாம். ரெண்டு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மைக்ரைனில் வர சிம்டங்கள் வந்து மிமிக் பண்ணும் ஸ்ட்ரோக் மாதிரி. அதை நாங்கள் வடிவாக அந்த ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். மேடம் நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்க இந்த அன்ஸ்டடினஸ், டிசினஸ், வெர்டிகோ அதுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதில் கூடுதலாக எங்கள்கிட்ட வர்றது லெப்ரின்தைட்டிஸ், இந்த இணைய இன்ஃபெக்ஷனால் வர்றது. அதை என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறீங்க? அதுக்கு வந்து உண்மையாக அந்த ஹிஸ்ட்ரி எப்பயும் வந்து ஸ்ட்ரோக் சிம்டம் வந்து நான் சொன்ன மாதிரி சடன் ஒன்செட். ஓகே, எப்பயும் அவை வந்து இந்த வேர்டிகோவோ அல்லது பேலன்ஸ் ப்ராப்ளமோ சடன்லியாக வந்தாண்டு இருக்கும். அதை உண்டு. அவை வந்து என்ன செய்துன்னு இருந்த அந்த நேரம் வாட்சிங் டிவி திடீரெண்டு அதை உண்டு. ரெண்டாவது வந்து அந்த ஹெடேக், சிவியர் ஹெடேக் அல்லது வாமிட்டிங், ஒரு ஒன் சைடில் நம்னஸ் வீக்னஸ் இருந்தேன்டா அதெல்லாம் கூட வந்து பிரெயின்லேருந்து வர ப்ராப்ளமாக தான் இருக்கு. அல்லது சடன்லி ஏதாவது ஹியரிங் ப்ராப்ளம் ஒரு காதில் உண்டு, ஹெடேக் கொண்டு வருது, தலை சுற்றி வருது, இந்த போல் ஹியரிங் லாஸும் இருக்குது, அன்ஸ்டடியும் இருந்தேன்னா கூட வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த சில எக்ஸாமினேஷன் நாங்கள் செய்யலாம். அது நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம், அதை சொல்கிற நிஸ்டாக்மஸ் அப்படின்ட்டு ஹின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிடுறது. அதுகள் வந்து நாங்கள் செய்து பார்க்கலாமே உடனே. இப்படி அதான் சொல்கிறது, இப்படி ப்ராப்ளம் வந்துட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், வந்துடும் ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் அந்த எக்ஸாமினேட் பண்ணி அதில் அது காதுலேருந்து ப்ராப்ளத்தில் வரதா அல்லது பிரெயின்லேருந்து வரதான்னு எங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் டெக்னிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நார்மலி இந்த டிசினஸ் வந்து திடீரென்று வருது, சடன்லி சரியான ஹெடேக்காக இருக்குது, வாமிட்டிங்காக இருக்குது, ஆள் நல்லா போக் பண்ணி இல்லாமல் இருக்கிற ட்ரங்க் பண்ண மாதிரி கன நேரத்துக்கு இருக்குதுன்றா அது வந்து கூட பிரெயின் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அப்போ அந்த உடனே வந்துடும். இன்னும் நாங்கள் அதை திருப்பி எக்ஸாமின் பண்ணி, ஆனால் அது சிடி ஸ்கேன்களை மாறி சேர்ந்து சில நேரத்தில் நோமலாகவும் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த அறிகுறிகள் இருந்துன்றா
severe headache, vomiting, one-sided hearing loss, அல்ல ஒரு சைடில் போய்ட்டு numbness, weakness அப்படி இருந்தேன்டா, டபுள் விஷன்கள் அப்படி இருந்தேன்டா, இது வந்து பிரெயினுக்குரிய பேலன்ஸ் பார்ட் ஆஃப் த பிரெயினுக்குரிய ஸ்ட்ரோக் இருக்கு. கடைசியாக பிரெயின் டியூமருக்கும் ஸ்ட்ரோக்குமான சிம்டம்ஸ் என்னத்தையும் வச்சு வித்தியாசப்படுத்திடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உடனடியாக பிரெயின் டியூமர் வர்றதுக்கும் வந்து இப்போ ஒரு regular சடனாக வராது, ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு குரோனிக் ப்ராப்ளம். இப்போ அதால் வர சிம்டங்களும் ஸ்ட்ரோக்கில் வர சிம்டம்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு கிராஜுவலாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வராது. இப்போ ஒரு ஆளுக்கு இருந்த அப்பொழுது போய்ட்டு ஒரு கை வழங்காமல் இருந்தேன்னு சொல்லுவார், அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் திருப்பி கொஞ்சம் 3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும், அப்புறம் குறையிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கிராஜுவலாக தான் இருக்கும். மற்றது கூட அவைக்கு இந்த திங்கிங் ப்ராசஸில் ப்ராப்ளம் வரலாம், ஹெடேக்குகள் இருக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு ஹெடேக்காக இருக்கலாம், வாமிட் இருக்கும், ஒரு லாங் பீரியடில் இருக்கும், சடனாக வராது, லாங் பீரியடில் இருக்கும் அந்த சிம்டங்கள் எல்லாம். அடுத்தது இந்த டியூமர் வந்து கொஞ்சம் பெரிய அக்ரஸிவ், டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த டியூமர், அவைக்கு ஆப்பிடைட் லாஸ் பண்ணியிருக்கலாம், வெயிட் லாஸ் இருக்கலாம், இந்த அதர் சிஸ்டமிக் சிம்டம் இருக்கலாம். டாக்டர் தேவநாதன், நீங்களே ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்களும் கன்சல்டன்ட் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசினில் இருந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் எல்லாம் வடிவா சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. ஒண்ணுதான் இந்த சில பேர் என்னன்னா ஆக்கள் பெயின் பண்ணி இப்போ ஸ்ட்ரோக் வந்து விழுந்தா கொண்டா எல்லாம் உடனே தண்ணியை தூக்கி கொடுப்பினோம் குடிக்க சொல்லி, அல்லது வேற ஏதாவது கொடுப்பினோம். அதால இந்த அஸ்பிரேஷன் ரிஸ்க் இருக்கு, அதை ஒருக்கா நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. அது எங்களோட ஆக்கள் சின்னத்தில் வந்து என்ன செய்கிறேன்டா, ஸ்ட்ரோக் சிம்டம் இப்படி ஃபாஸ்ட் அப்படி இருந்துன்னு சொன்னால் சின்னத்தை தண்ணி கொடுக்குறேன்டா, அது வந்து கொடுக்கவே கூடாது. என்ன இப்படி ஸ்ட்ரோக் சிம்டம் இருந்துன்றா, ஸ்ட்ரோக் வந்து சின்னத்தில் இந்த எங்களோட விழுங்குற மசில்ஸையும் பாதிக்கும். அப்படி பாதித்தோன்னா நீங்கள் தண்ணியை கொடுத்தா அது எங்களோட என்னென்னு சொல்கிறது, ஃபுட் பைப்புக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக சுவாச குழாய்க்குள்ளே போயிடும். அப்படி போச்சுன்னா அது வந்து டேஞ்சரஸ், அது வந்து இன்ஃபெக்ஷன் வரும் லங்ஸில். அந்த அப்படி வர சொல்கிறது ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்லி, அப்படி வர அந்த நிமோனியா வந்து சரியான வீரியம் கொண்டு வந்து ஆக்கில் இப்போ ஸ்ட்ரோக்கில் வந்து டெத்துக்கு கூட காரணம்டா, ஸ்ட்ரோக்கை தவிர, ஸ்ட்ரோக்கின் சிவியாரிட்டி தவிர இந்த நிமோனியா தான் காரணம். எங்களோட ஓன் சலைவா கூடி ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் சலைவா வரும், 1.5 to 2 லிட்டர் சலைவா பெர் டே. அந்த ஓன் சலைவா கூடி இந்த சுவாச குழாய்க்குள்ளே போச்சுட்டா இன்ஃபெக்ஷன் வரும், நிமோனியா. அப்போ அதே அப்படி காரணம் நாங்கள் அப்படி தண்ணியும் கொடுத்து விட்டோம்னா இன்னும் இதாக போயிடும். என்னுடைய ஸ்ட்ரோக் சிம்டங்கள் இருந்துண்டா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, கோல் 999 தண்ணி அதில் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. நல்லது, மிக அருமையான டிஸ்கஷன். வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாக். தேங்க்யூ டாக்டர் தேவா. வேறு யாக்கள் இதில் கேள்விகள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதை நிறைவேற்றி கொண்டு வர போன்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்ட டாக்டர் ஆசைப்பிள்ளை தமிழக உதவி சேவையின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இவ்வாறான ஒரு பயனான தகவல்களை தந்ததற்கும் இதனால் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் அவர் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கவனமாக கடைப்பிடிப்பீர்கள் என்று சொன்னால், முக்கியமாக பிளட் ப்ரெஷரை நீங்களே இப்பொழுது வீட்டிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பிளட் ப்ரெஷர் மானிட்டர் 25 பவுனுக்கே வேண்டலாம். வேண்டி நீங்கள் அது 140, 80க்கு கீழே இருக்குமானால் சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வைத்தியரை நாடவும். மற்றது டயபிட்டிஸுக்கும் மருந்துகளை ஒழுங்காக எடுக்க வேணும். அதுகள் மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனும் முக்கியமான ஒரு காரணியாக சொல்லியிருந்தார். அதுக்கு உங்களோட பல்ஸை நீங்களே பார்த்து பழகினாலும் இதெல்லாம். மற்றது இப்போ இந்த டிஜிட்டல் வாட்சஸ்லையும் அதில் காட்டிக்கொடுக்குது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனை. கன பேர் அதை பார்த்து வந்திருந்தார்கள். ஆகவே அப்படியான முக்கியமான செய்திகளை நீங்கள் மனதில் எடுத்து இதனால் பயனடைவீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் இந்த கலந்து கொண்ட ஒருவராவது இந்த ஸ்ட்ரோக்கை வராமல் தடுப்போம் என்றால் நமது இந்த நிகழ்ச்சியின் பயனாதாக இருக்கலாம், இல்லையா அசோக்? மிகவும் நன்றி. இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டிருந்தோம். நன்றி, வணக்கம். நன்றி. சந்திப்போம். நன்றி. Thank you.